இயேசு கிறிஸ்து சீடர்களை எப்படி பயிற்றுவித்தார் அப்படின்றத குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? குறிப்பா அதுல வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்தோம். அந்த திரு ஒரு சீடத்துவ வாழ்க்கை நம்ம வாழணும்னா நம்முடைய மனநிலை முதல்ல அந்த சீடருக்கு ஏற்ற ஒரு மனநிலை இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பிரதர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணாலும் உங்களுடைய நோக்கம் சரியா இல்லைன்னா நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர மாட்டோம். கரெக்டா? நம்முடைய நோக்கம் எதுக்கு எதுக்காக வந்திருக்கோம், என்ன பண்றோம், என்ன பண்ணணும்னு கடவுள் விரும்புறான்றது நமக்கு தெரியலன்னா கடவுள் எங்கு நம்ம அழைத்து செல்ல விரும்புகிறாரோ அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியாது. சீடர்களுக்கு ஒன்றும் தெரியாம தான் போனாங்க. ஆனா ஜீசஸ்க்கு எங்க கொண்டு போற நோக்கம் அவருக்கு கரெக்டா தெளிவா இருந்தது. சீடர்களை என்ன வாக்கணும்னு சொல்லிட்டு இல்லையா? மத்தேயு 5வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு? இந்த உலகத்திற்கு நீங்கள் உப்பாக இருப்பீர்கள், இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள், இருக்க போறீங்கன்னு சொல்லி இருக்கிறீர்கள்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஜீசஸ் அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெயின் பண்றாரு. இப்ப நம்மளுக்கு அந்த அவர் ட்ரெயின் பண்ண மெத்தட் எல்லாம் பைபிள் அப்படியே இருக்குது. அவர் எப்படி ட்ரெயின் பண்ணாரு, எதுக்காக ட்ரெயின் பண்ணாரு, சீடர்களுடைய நோக்கம் சரியில்லாம இருந்ததுனால என்னென்ன பிரச்சனை ஆச்சு, அது நோக்கம் சரியாகும் போது என்ன ஆகுதுன்றதை நம்ம பார்த்தோம். ராபோஜனத்துல எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை சீடர்கள் எல்லாரும் எப்படி பார்த்தாங்க? ரட்சகரா பார்த்தாங்க, மெஸ்ஸியா பார்த்தாங்க. ஆனா ஆஹ் யூதாஸ் அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதாஸ்க்கே ஒரு பெரிய டீச்சர், அவ்வளவுதான். ஏதோ நம்மள இந்த உலகத்துக்கு ஒரு ராஜாவா கொண்டு போக போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதனாலதான் ஏமாந்து போயிட்டோம். நமக்கு நம்முடைய மைண்ட் கரெக்டா இருக்கணும். சீடர்கள் அப்படின்னா யாருன்னு நமக்கு தெரியணும். சீடர்களுக்கு முக்கியமான எண்ணம் என்னவா இருக்கணும்? சீடர்களுடைய மெயின் எய்ம் என்னவா இருக்கணும்? குருவை போல. குருவை போல. யார் அது? வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். குருவை போல மாறணும். குருவை போல மாறணும். அதுதான் சீடர்களுடைய மிக மிக முக்கியமான எண்ணமாக இருக்க வேண்டும். இதை நான் சில ஊழியர்களுக்கு எடுக்கும்போது கூட அவங்க கிட்ட இந்த மைண்ட் செட் இல்லை. அதுதான் பிரச்சனை. இந்த மனநிலை இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் சொல்லுகிற கருத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியறது கிடையாது. புரியுதுங்களா? நம்ம இயேசு கிறிஸ்துவ போல மாறணும், நம்ம சீடர்கள் அப்படின்னா குருவை போல மாறணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு இல்லாம இருக்கிறதுனால நம்ம ஜீசஸ் இப்படி இருந்தாருனால நம்மளும் இப்படி இருக்குன்னு சொல்லும்போது அது எப்படி முடியும்னு கேட்குறான் இல்லையா? உதாரணமா இயேசு கிறிஸ்து உடல்ல நோய் வரல, நம்மளும் நோயை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து கடன் வாங்கல, நம்மளும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதும் மக்களுக்கு ஏற்றுக்கொள்வது கஷ்டமா இருக்கு இல்லையா? கரெக்டா? ஏன் எதனால அது கஷ்டமா இருக்குன்னா நாம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள், இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழ வேண்டும், வாழ முடியும். ஜீசஸ் என்ன சொல்றாரு? என்னை நம்புகிறவர்கள் என்னை விட பெரிய காரியங்களை செய்ய முடியும். நமக்கு ஜீசஸ் மாதிரி வாழ முடியுன்றதே நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் எப்படி ஜீசஸோட பெரிய காரியத்தை செய்ய முடியும்? கரெக்டா? அதனால தான் மறுபடியும் சொல்றேன், நம்முடைய மனநிலை இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். குருவை போல நான் இருக்க வேண்டும், இருக்க முடியும். என்னுடைய தகுதியினால் அல்ல, இயேசு கிறிஸ்து எனக்காக பரிந்து பேசுறதுனால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நான் நீதிமானா மாற்றப்பட்டிருக்கேன். அவருடைய கிருபையினால் என்னால் வாழ முடியும். அந்த ஒரு மனநிலை நமக்கு வந்ததுன்னா எல்லாம் கரெக்டா போகும். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் என்ன சொல்றாரு? என்னை நம்புகிறவர்கள் என்னை விட பெரிய காரியங்களை செய்வார்கள். ஏன்னா அவங்க என்னை விட பெரியவங்கன்னு அர்த்தமா? இல்ல. சீடர்கள் குருவை விட மேலானவர்கள் அல்ல, ஆண்டவர் சொல்றார். ஆனா என்னை நம்புகிறவர்கள் என்னை விட பெரிய காரியங்களை செய்வார்கள், ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன். ஆன்சர் அங்கே ஜீசஸ் சொல்றாரு. எதனால நம்ம அவரோட பெரிய காரியத்தை செய்ய முடியும்? ஜீசஸ் மோட்சத்துக்கு போறதுனால, அவர் நமக்காக பரிந்து பேசுற காரணத்தினால நாம் இயேசு கிறிஸ்துவோட பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்ப இதெல்லாம் நம்மளால முடியும், ஆண்டவர் சொல்லியிருக்கார், அப்ப முடியும்ன்ற நம்பிக்கை நமக்கு வந்ததுன்னா இயேசு கிறிஸ்து சொன்னது போல் நம்மளால வாழ முடியும். இன்னைக்கு நான் ஒன்றும் பெரிய தியாலஜிலாம் எடுக்க போறேன். சிம்பிளா ஜீசஸ் பைபிள்ல என்ன பண்ணார் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதை நான் ஒரு ஓவர்வியூ தான் கொடுக்க போறேன். இயேசு கிறிஸ்து முதல்ல மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி நற்செய்தியை ஆரம்பிக்கிறார் இல்லையா? அப்ப ஜீசஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? மனசு மாத்துங்கன்றார். மனம் மாறுங்கள் அப்படின்னும் போது பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு அழுது புலம்புங்கன்றது முக்கியம், அப்படி அர்த்தம் கிடையாது. உங்களுடைய மனது புதுப்பிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட. அதுதான் நான் 2 வாரமா சொல்லிட்டு இருக்கேன். என்ன புதுப்பிக்கப்படணும்? குருவை போல வாழ வேண்டும். நாம் சீடர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
குரு எப்படி இருந்தாரோ அதே போல இருக்கணும். குரு 100க்கு 100 மார்க் வாங்கினார் இல்லையா? அவர் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட். ஜீசஸ் என்ன சரி பாருங்க, ஜீசஸ் யாரை கம்பேர் பண்றாரு? என்னை பின்பற்றுங்கள்ன்றார். நான் பரிசுத்தனாக இருப்பது போல நீங்கள் பரிசுத்தங்களாக இருங்கன்றாரு. என் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். அப்ப நம்முடைய எய்ம் யாரா இருக்கணும்? ஜீசஸா இருக்கணும். நம்ம ஓகே இந்த பிரதரை விட அந்த அளவுக்கு நம்ம வந்தா போதும், இவர் மாதிரி இருந்தா போதும் நினைக்கூடாது. தப்பு அது. என்னை பொறுத்த வரைக்கும் புனிதர் மாதிரி இருக்கணும் கூட நினைக்கக்கூடாது. ஜீசஸ் மாதிரி இருக்கணுன்றதுதான் பெஸ்ட். ஏன்னா ஒவ்வொரு புனிதர்களை கடவுள் ஒவ்வொரு வகையில் வழி நடத்தி சென்று இருக்கிறார். நம்மள அதே வழியில கொண்டு போவார்னு சொல்ல முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் வெற்றி நிச்சயம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனம் மாறுங்கள், மனதை புதுப்பிங்க, ரினியூ யுவர் மைண்ட். கடவுள் என்னை அவரின் சாயலாக படைத்திருக்கிறார், அவரை போல வாழ அழைத்திருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 29வது இறை வார்த்தை அப்படிதான் சொல்லுது. யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே தன் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு நாம் மாற வேண்டும் என்று கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மை முன்குறித்திருக்கிறார். யாராவது ஒருத்தர் ரோமர் 8வது அதிகாரம் 29வது இறை வார்த்தை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். சிஸ்டர் பொறுமையா படிங்க. தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். யார் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்குன்றாரு? தன் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என்று கடவுள் நம்மை முன்குறித்து வைக்கிறார். நம்ம எல்லாம் யார் சாயல இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் சாயல இருக்கணும். அப்ப பிதாவுடைய விருப்பம் என்னது? நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை குட்டி கடவுளா இருக்கணும்னு ஆசைப்பட்டார். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியுது நினைக்கலாம். நீங்க ஓவர்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுளுடைய விருப்பம் அதுதான் இல்லையா? கடவுளுடைய வார்த்தையை பெற்று நீங்கள் கடவுள்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த பரிசேயர்களை பார்த்தா அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் ரொம்ப ஓவரா பேசுறாருன்னு தான் நினைச்சாங்க இல்லையா? பைபிள் என்ன சொல்லுது? கடவுளின் வார்த்தையை பெற்று நீங்கள் கடவுள். நம்ம ஒரு குட்டி கடவுள் தான். ஹலோ, குட்டி கடவுள். ஜீசஸ் என்ன சொல்றாரு? அவர் சாயல நம்மளை உருவாக்குகிறார். 1 யோவான் 3:9 என்ன சொல்லுது? கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவர்களிடம் இருக்கிறது. நம்முடைய மனித இயல்பு மாறி யாருடைய இயல்பு நமக்குள்ள வந்திருக்குது? கடவுளுடைய இயல்பு நமக்குள்ளாக வந்திருக்குது. ஜீசஸ் இதை தான் நம்மளை மனது மாற்ற சொல்றாரு. புரியுதுங்களா? இந்த வார்த்தைகள் எல்லாம் நீ மனதுல தியானம் செய்து, நீ இயேசு கிறிஸ்துவின் சாயல்ல படைச்சிருக்க, இயேசு கிறிஸ்துவ போல இருக்கிறது கடவுளுடைய விருப்பம். அதனால நானு குட்டி கடவுள், ஐயோ அப்படின்னு நம்ம கடவுளுக்கு ஈக்குவல் நினைச்சிடாதீங்க. அப்படி கிடையாது. கடவுளை போல மாற வேண்டும், இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்றுதான் பிதாவுடைய விருப்பம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சோ இந்த மனம் மாற்றத்தை தான் கடவுள் முதல்ல விரும்புறார். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் நம்பர் 1 வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, கடவுள் என்ன விரும்புறார்? நம்மள அவரை போல, குருவை போல நாம் மாற வேண்டும், இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். நம்முடைய மனசு மாறணும். அதான் கடவுள் விரும்புற முதல் பாயிண்ட். அந்த வார்த்தையிலே 2வது முக்கியமான விஷயத்தையும் சொல்றார். என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யம் சமீபமாக நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாட்டுங்கள். ஸோ ஜீசஸ் ப்ரீச் பண்ற முக்கியமான ப்ரீச்சிங் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து தான். தொடக்கத்திலிருந்து இறந்து உயிர் தெழுந்து வந்து சொல்லும் போது என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை போய் அறிவியுங்கள். அப்புறம் நமக்கு பரலோக ராஜ்யம்னா என்ன, பரலோக ராஜ்யத்துடைய சட்டத்திட்டங்கள் என்ன, பரலோக ராஜ்யத்துல நான் யாரு, என்னுடைய வேலை என்ன, நான் என்ன பரலோக ராஜ்யத்துல அடிமையா இருக்கேன்னா, உரிமை குடிமகனா இருக்கேன்னா, ராஜாவா இருக்கேன்னா, மந்திரியா இருக்கேன்னா என்ன பண்ணணும், நான் இந்த ஊர் பரலோக ராஜ்யத்துல முக்கியமான நோக்கம் என்ன, இல்லையா? நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். நான் ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி தான். ஒரு ஓவர் வியூ கொடுக்கும்போது நமக்கு தெரியும் எங்க என்னென்னலாம் படிச்சிருக்கோம், இன்னும் எதெல்லாம் படிக்க வேண்டியது இருக்குது, எங்க வந்திருக்கோம் நமக்கு தெரியும். கரெக்டா? அப்போ பரலோக ராஜ்யத்துடைய குறித்த நற்செய்தியை நம்ம நிறைய நாள் மெடிடேட் பண்ணியிருக்கோம்.
அதை குறித்து நம்ம தியானிச்சிருக்கோம். அப்போ ஜீசஸ் சொன்னதெல்லாம் நமக்கு புரியுது. பரலோக ராஜ்யத்தை குறித்து இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும் பரலோக ராஜ்யத்தை குறித்து? இன்னும் ஒருத்தரும் கை தூக்க மாட்டேங்கிறீங்க. கலா சிஸ்டர் நீங்கள் தான் கை தூக்குறீங்க. ஆஹா, ரிவிஷன் பண்ணும்போது நிறைய பேருக்கு யோசிக்கிறீங்க. ஓகே, சித்ரா சிஸ்டர் கை தூக்குறாங்க, ஒரு சிலர் கை தூக்குறீங்க. சரி, பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்ம நிறைய நாள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? பரலோக ராஜ்யம்னா என்னது, அந்த ராஜ்யத்துக்கு ராஜா யாரு, நம்ம யாரு, எதுக்காக கடவுள் நம்மளை உலகத்தில் படைச்சார், எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பரலோக ராஜ்யத்தை இந்த உலகம் முழுவதும் பரப்புறது நம்முடைய வேலை, இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? இதை குறித்து நம்முடைய மனசு மாறணும். அன்று இதெல்லாம் மனசு மாற்ற சொல்றார். சும்மா வந்தோம் பாவத்திலிருந்து வெளியே வந்துடணும், மோட்சத்துக்கு போயிடணும், சேர்ந்துடணும், அது கிடையாது. உண்மையிலே பைபிள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு போகிறது நம்முடைய கடவுளுடைய விருப்பம், எய்ம் கிடையாது. மனிதனை மோட்சத்துக்கு கூட்டு போகிறது கடவுளுடைய முக்கியமான எய்மா? நமக்கு சின்ன வயசுல அப்படிதான் கற்றுக் கொடுத்துட்டாங்க, எப்படியாவது கஷ்டப்பட்டு மோட்சத்துக்கு போய் சேர்ந்துடணும். ஆனால் பிதாவுடைய திட்டம் நம்மளை மோட்சத்துக்கு கொண்டு போகிறது உண்மையான பிளானே கிடையாது இல்லையா? நம்ம தொடக்க நூல் 1:26 படிக்கும்போது ஆண்டவர் மானிடரை நம் உருவிலும் நம்முடைய சாயலிலும் உண்டாக்குவோம், எல்லாம் நம்ம கையில் படைச்ச எல்லாத்தையும் அவங்க ஆட்சி செய்யட்டும்னு சொல்றாரு. எங்க ஆட்சி செய்ய சொல்றாரு? இந்த உலகத்தை ஆளுவதற்கு பிறந்தவர்கள் நாம் இல்லையா? ஆனா நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? இந்த உலகத்துல அடி வாங்கினாலும் உத வாங்கினாலும் பரவாயில்ல, எப்படியாவது மோட்சத்துக்கு போய் சேர்ந்துடனான்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? இந்த உலகத்துல நீ ஆட்சி செய்யணும்டான்னு சொல்லுது. கான்ட்ரடிக்ஷனா இருக்கா இல்லையா? அதனாலதான் சொல்றேன், நம்மளுக்கு கடவுளுடைய திட்டம் தெரியலன்னா நம்ம கரெக்டா போய் சேர முடியாது. நோக்கம் சரியில்லைன்னா நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக மாட்டோம். நம்முடைய கடவுள் நமக்கு வச்சிருக்கிற திட்டம், கடவுள் அது கண்காணாத இந்த உலகத்தை கடவுள் ஆட்சி செய்கிறார். ஆன்மீக உலகத்தை, ஆவிக்குரிய உலகத்தை கடவுள் ஆட்சி செய்கிறார். இந்த பூமியை நம்மளை ஆட்சி செய்ய சொல்றார். அப்ப நம்ம மனசு இதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம மைண்டை ரினியூ பண்ணணும் இல்லையா? என்ன லியோ பிரதர் இந்த பூமியை ஆட்சி செய்ய சொல்றாருன்னு யோசிக்கிறீங்க? எஸ்கேப் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன், அங்கதான் இருக்கிறாரு. ஓகே, கரெக்ட் தானே? நிறைய பேர் என்ன பண்றாங்க, எப்படியாவது நம்ம தப்பிச்சு பழிச்சு மோட்சத்துக்குள்ள போனா போதும்னு நினைக்கிறான். மோட்சத்துல போறதுக்காக கடவுள் நம்மளை படைக்கல இல்லையா? மோட்சத்துக்குள்ள போறது நம்முடைய மிக முக்கியமான நோக்கமாக தான் நம்மளை மோட்சத்திலே வச்சிருந்திருப்பார், இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டார். கரெக்டா? நான் கேட்கறது கரெக்டா தப்பா? நம்மளை மோட்சத்துல கொண்டு போறதான் அவருடைய வேலைன்னா, படைச்சு ஏதோ தோட்டத்துக்கு கொண்டு போயிருக்க மாட்டார், நேரம் மோட்சத்துக்கு கூட்டு போயிருப்பார். எதுக்கு ஏதோ தோட்டத்துக்கு மனிதனை கொண்டு வராரு? அங்க இருந்தா டீச் பண்றாரு, இந்த உலகத்தை எப்படி நீ ஆட்சி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி முதல் ஸ்டெப் என்ன சொல்றாரு? இந்த தோட்டத்தை பாதுகாக்கவும் பண்படுத்துக்கும் கத்துக்கோ, அடுத்தது ஒவ்வொருத்தருக்கும் பேர் வைக்க கத்துக்கோன்னு சொல்லி பேர் வைக்கிறதுக்கு கத்துக் கொடுக்குறாரு. கரெக்டா? டீச் பண்றாரு, உலகத்தை ஆட்சி செய்யறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு டீச் பண்றாரு. நம்ம அதுக்குள்ள கொஞ்சம் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டோம், நம்ம பாட்டி பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க, அங்கதான் பிரச்சனை ஆயிப்போச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ன ஆரோக்கியம் கரெக்ட் தானே? பாட்டி பழத்தை சாப்பிடலான்னா பிரச்சனையே இல்லாம வந்திருக்கும். பாட்டி தான் சாப்பிடும் தாத்தாவும் சேர்ந்து சாப்பிட்டாதான் பிரச்சனை ஆயிப்போச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவங்க பழத்தை சாப்பிடலன்னா பாட்டி தாத்தாவா இருக்க மாட்டாங்க, எப்பவுமே இளமையாவே இருந்திருப்பாங்க. யாரு? பாட்டி மேல தாத்தாவுக்கு அன்பா? பக்கத்துல சிஸ்டர் இருக்காங்களா, பாத்துக்கோங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, அப்ப முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மனம் மாறுங்கள். ரெண்டாவது ஸ்டெப் விண்ணரசை பற்றி நமக்கு தெளிவா தெரியணும். விண்ணரசுடைய நோக்கம் என்ன, நம்முடைய படைத்தத நோக்கம் என்ன, விண்ணரசு நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம தெளிவா தெரிஞ்சு நம்முடைய சிந்தனையை அதற்கு ஏற்றபடி இந்த விண்ணரசிற்கு உரிய சிந்தனையாக நாம் மாற்ற வேண்டும். விண்ணரசில் நம்முடைய வேலை என்னவோ அதற்குரிய சிந்தனையாக நாம் மாற்ற வேண்டும். ஒருவேளை லேட்டா வந்தாங்க, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஜாயின் பண்ண பிரதர் அப்படின்னா, நம்முடைய யூடியூப் சேனல்ல நிறைய பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா விண்ணரசுனா என்னது, எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார், விண்ணரசு நிறுவிட்டாங்களா நிறுவலையா, நம்ம எங்கே இருக்கிறோம், விண்ணரசில் நம்முடைய வேலை என்ன, இதெல்லாம் தெளிவாக இருக்கும்.
இதை நம்ம மனசை ரினியூ பண்ணணும். நம்ம பண்ணிட்டோமா பண்ணலையா? இவ்வளவு சொன்ன அப்புறம் ஒரு சிலர் ஆமா இப்பதான் கேட்ட மாதிரி இருக்குது. எக்ஸாமுக்கு முன்னால் நான் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க டாபிக்கே புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க. எனக்கே சந்தேகம் வந்துடும் போகுது, நம்ம எடுத்தோமா இல்லையான்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். சில நேரத்துல இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு முன்னால டீச்சருங்க உயிரை கொடுத்து சொல்லுவாங்க இல்லையா? அப்பதான் பசங்க யோசிப்பாங்க, ஓ எங்க கேட்ட மாதிரி இருக்குது அதுன்னு சொல்லி. அந்த மாதிரி தான் பாக்குறீங்க ஒரு சில ஆளுங்க. இதெல்லாம் நிறைய முறை எடுத்திருக்கோம் பரலோக ராஜ்யத்துல. ஓகே, குட். இப்போ மத்தேயு 5வது அதிகாரம் வரும்போது இயேசு கிறிஸ்து ஒரு சில தெளிவுகளை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டுல பாவத்தை பற்றி எப்படி சொல்லியிருக்கு, புதிய உடன்படிக்கையில் புதிய ஏற்பாட்டுல குறிப்பா பாவத்தை எப்படி கடவுள் அதனுடைய உண்மையான மீனிங் என்னன்றத சொல்றார். பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லி, ஐ திங்க் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க. சண்டே ரீடிங்ல அது இருந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒருத்தரை கொலை செய்யாதே என்று நீ பழைய முதல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, வேத பிரமாணத்துல படிச்சிருப்பீங்க. நீ இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, கொலை செஞ்சாதான் பாவம் கிடையாது, ஒருத்தனை நீ முட்டாளேன்னு சொன்னாலும் பாவம், அறிவிலியேன்னு சொன்னா நீ எரி நரகத்துக்கு ஒன்னு தள்ளணுன்றார். மத்தேயு 5:21 இருந்து படிக்கலாம். நான் ஸ்லோவா எடுத்துட்டு போறேன், கொஞ்சம் கொஞ்சமா போலாம். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப இந்த வசனம் யாருக்கு சொந்தம்? பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்தவங்களுக்கு. இப்ப புதிய ஏற்பாட்டுல ஜீசஸ் அதை திருத்துறாரு. என்ன சொல்றாரு? ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர் சகோதரியிடம் சினம் கொள்ளுகிறவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். நான் பெரிய பாவம்லாம் செய்யறது போல கொஞ்சம் கோபம் வரும், அவ்வளவுதான் பிரதர். எங்க போனோம் அப்போ? ரொம்ப தூரம் இல்ல, நரகத்துக்கு தான் போகணும், வேற ஒண்ணும் கிடையாது. புதிய உடன்படிக்கையின் பிரகாரம் பழைய ஏற்பாட்டு பிரகாரம் கொலை செஞ்சா நரகம், புதிய ஏற்பாட்டு பிரகாரம் கோவப்பட்டா தண்டனை தீர்ப்பு. கரெக்டா? ஆண்டவர் அப்படியே மாத்துறார், ஸ்வீட்டா சொல்றாரு, ஆனா ஸ்ட்ராங்கா சொல்றார். பாக்குறது சிம்பிளா இருக்கு இல்லையா ஜீசஸ் சொல்றது? பைபிள்ல யாரை பார்த்தா ரொம்ப கொடூரமா தெரியுது, யாரை பார்த்தா ரொம்ப சாஃப்டா ஸ்வீட்டா தெரியுது? பிதாவை பார்த்தா எப்படி இருக்குது, ஜீசஸ் பார்த்தா எப்படி இருக்குது? பிதாவை பார்த்தா கொஞ்சம் கொடூரமா தெரியுது இல்லையா? பயங்கர பயமா டெரரா இருக்கிறாரான்னு நம்ம நினைப்போம். ஆனா அவர் கொடுத்த கட்டில ரொம்ப சிம்பிள் கட்டில. ஜீசஸ் ஸ்வீட் அண்ட் பியூட்டிஃபுல் ஜீசஸ் நினைக்கிறோம், ஆனா இவரு கொடுத்த கட்டில பயங்கர ஸ்ட்ராங்கான கட்டில. பிதா என்ன சொன்னாரு? கொலை செஞ்சா பாவம், அடிச்சா பாவம் கிடையாது பழைய ஏற்பாட்டுல இல்லையா? மிதிச்சாலும் பாவம் கிடையாது, நியாய பேயன்னு சொன்னா ஒன்றும் பாவம் கிடையாது. ஆனா இங்க ஜீசஸ் என்ன சொல்றாரு பாருங்க, தம் சகோதர சகோதரியிடம் சினம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர், தன் சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார், அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். யாரையாவது நீங்க ஃபூல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, நரகம் பக்கத்திலே இருக்குது இல்லையா? அறிவு கட்டத்தனமா பேசுறான்னு சொல்றமா சொல்லலையா? சொன்னா என்னது பனிஷ்மெண்ட் சொல்றாரு ஆண்டவர்? நரகத்துக்கு போகணுன்றார். எத்தனை பேர் இதெல்லாம் யோசிச்சிருக்கிறீங்க? ஜீசஸ் சும்மா சொல்லல, இதெல்லாம் உண்மை. அவர் வாயிலிருந்து வந்தா அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஜீசஸ் ஒரு பைபிள்ல ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால ஒரு பெரிய ஸ்டோரி உண்டு. நமக்கு ஒரு சின்ன வார்த்தையா தெரியும், நீங்க பரலோகத்தில் போய் பார்க்கணும், ஐயோ இதுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கான்னு நம்ம நினைப்போம். தாவீது அரசர் ஒரு பாட்டு பாடுறார், என் கண்ணீரை எல்லாம் உம்முடைய பையில் சேகரித்து வைத்திருக்கிறோன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு வார்த்தை வருது, ஒரு சிறுவனை ஆண்டவர் ஒரு முறை மோட்சத்துக்கு கூட்டு போனார். 8 வயது சிறுவன். அவர் பிற்காலத்துல ஒரு மிகப்பெரிய ஊழியராக வந்தார். அந்த சிறுவர் சின்ன வயசுல மோட்சத்துல பார்த்ததை ஒரு புத்தகத்துல எழுதுறாரு, பரலோகத்தை கண்டேன் அப்படின்னு ஒரு தமிழ்ல அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருந்தாங்க. அதுல ஒரு கூட்டு போயிட்டு காமிக்கிறாரு, ஒரு பெரிய அறைனா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸ். அதுல வெளியில போர்டு போட்டுக்கிறாங்க, கண்ணீரின் அறை. அந்த ரூம் பேர் என்னது? ஹவுஸ் ஆஃப் டியர்ஸ். உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய பெரிய கோல்டு ஜார், பெரிய பெரிய ஜார்ஸ் இருக்கு. ஓகேங்களா? வானதூதர்கள் இந்த உலகத்துல மக்கள் கண்ணீர் விட்டு அழுகிற அந்த கண்ணீர் எல்லாம் குட்டி குட்டி ஜார்ல எடுத்துட்டு வந்து அந்த பெரிய ஜார்ல ஊத்துறாங்க. ஒவ்வொருத்தருடைய பேரும் இருக்குது அந்த ஜார்ல. ஓகேங்களா? யார் யாரெல்லாம் அழுறாங்களோ, யார் யார் குறிப்பா ஜபிக்கும் போது அழுது ஜபிக்கிறாங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குதுன்னு நமக்கு தெரியுமா? இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னால இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த கண்ணீர் எல்லாம் எடுத்துட்டு போய் ஆண்டவர்கிட்ட காமிக்கிறாங்க. ஒரு பெரிய
ஒரு புத்தகம் மாதிரி ஒரு புத்தகம் தெரியுது. அதுல கோல்டுல எழுதி எதற்காக கண்ணீர் விட்டு இவர்கள் அழுதார்கள், எதற்காக இவங்க ஜெபித்தாங்கன்னு பிதா கிட்ட போய் காமிக்கிறான். நமக்கு இவ்வளவு விஷயம் தெரியுமா? அவர் பரலோகத்துல இதெல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு. ஆஹா, இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னால ஒரு பெரிய சாம்ராஜ்யமே செயல்படுது. எத்தனையோ கோடிக்கணக்கான வானதர்கள் இதற்காக இரவும் பகலும் உழைச்சிட்டு இருக்காங்க. அப்ப பைபிள் ஒவ்வொரு வார்த்தை சொன்னா அதுக்கு பின்னால மிகப்பெரிய காரியங்கள் உண்டு. இப்ப இந்த முட்டாளே அறிவிலியேன்னு சொன்னதுனால நரகத்துல இருக்கிறவங்க நம்ம போய் பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும், ஐயோ இவ்வளவு பெரிய விஷயமான்னு சொல்லிட்டு. ஆண்டவர் வார்த்தை பொய் கிடையாது இல்லையா? அப்ப நம்ம அந்த அளவுக்கு சீரியஸா எடுக்கிறோமா? அதான் முக்கியம். ஜீசஸ் அதுதான் சொல்றார். நீ கொலை பண்ணா மட்டும்தான் பாவம் நினைக்காத, முட்டாளே அறிவிலியேன்னு சொன்னா, அறிவிலியேன்னு சொல்லும்போது எரி நரகத்துக்கு ஆளாவார்னு சொன்னா, இந்த வார்த்தையை சொல்றதுக்காக நரகத்துக்கு போனவங்க இருப்பாங்க. நமக்கு தெரியாது, போய் பார்த்தாதான் தெரியும். நரகத்துல ஒரு முறை 2 முறை சொன்னேன், 3வது முறையும் சொன்னேன். அதுபடி நான் கேர்லெஸ்ஸா இருந்ததுனால இங்க வந்துட்டேன். நீங்க நரகத்துல போனவங்களுடைய ஒரு சில சாட்சிகள்லாம் ஒரு சில புனிதர்கள் எழுதியிருக்காங்க. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை அங்கீகரித்த செவ்வாய்க்கிழமை புதுமைன்னு ஒரு புத்தகம் உண்டு. திருச்சபை அங்கீகரித்த ஒரு புத்தகம். 5 ரூபாய் தான் அந்த காலத்துல. இப்ப அது கிடைக்குதான்னு தெரியல. அதுல இந்த மாதிரி நரகத்துக்கு போன மக்கள், உத்தரீஸ்வரத்துக்கு போன மக்களுடைய சாட்சிகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஐயோ இந்த இதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா? நம்ம பாதி பேர் அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கோம் தெரியாம. நான் சொல்றது புரியுதுங்களா? ஜீசஸ் அந்த பாவத்துடைய இம்பார்ட்டன்ஸ், நீங்க நினைக்கிற மாதிரி பாவம் சாதாரண விஷயம் கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. நம்ம இந்த 5வது அதிகாரத்தை லைட்டா கொஞ்சம் பார்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? மத்தேயு 5:21 இருந்து பார்க்கலாம். அது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண முடியுமா? ஒன்று கோபத்தை குறித்து சொல்றாரு ஆண்டவர். இன்னொன்னு கண்ணை பார்த்து சொல்றாரு. என்னென்ன பாவங்கள் நம் கண்களால் செய்கிற பாவத்தை குறித்து சொல்றாரு இல்லையா? இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கோபம் அடுத்தது. இதுல மத்தேயு 5:25 ஒரு 24 இருந்து பாக்குறேன் நானு. 23. ஓகே. ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தில் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். இப்ப பாருங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு யார் மேல மனத்தாங்கல் உண்டு என்றாலும் போட்டிருக்கா, உங்கள் மேல் யாருக்காவது மனத்தாங்கல் உண்டு என்று நீங்களே போட்டிருக்கா? உங்களுக்கு யார் மேல மனத்தாங்கல் உண்டான்னு சொல்லல இந்த இடத்துல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் மேல் யாருக்காவது மனத்தாங்கல் இருந்ததுன்னா காணிக்கை அங்க வச்சுட்டு போய் முதல்ல போய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வாப்பான்றார். நான் ரொம்ப நாளா என்ன நினைச்சிருந்தேன், நம்மளுக்கு யார் மேல கோவம்னா நம்ம போய் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க இப்ப வசனம் என்ன சொல்லுது? உன்மேல் யாருக்காவது மனஸ்தாபம் இருந்தா கூட போயிட்டு முதல்ல அவங்கள போய் பேசி சமரசம் பண்ணிட்டு வா. போய் நீ மன்னிப்பு கேட்கிற, சமரசம் பண்ற, அவங்க ஒத்துக்காம போனா பிரச்சனை கிடையாது, அது நம்மளுடைய ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு அவங்க கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்கணும். ஆனால் நாம் போய் பேசாம இருந்தானா நம்ம ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். ஸோ பலிபீடத்தை உங்களை காணிக்கையை வைத்து விட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். சண்டே மாசத்துக்கு யார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு போனா அந்த மாசத்துக்கு பலன் கிடையாதுன்னு ஆண்டவருக்கு மறைமுகமா சொல்றார். மறைமுகமா வெளிப்படையாக சொல்றார் இல்லையா? வீட்டுல கணவன்கிட்ட சண்டை போட்டு சண்டே மாசம் போய் பிரயோஜனம் கிடையாது. அதே போல கணவன் மனைவி வீட்டு சண்டை போட்டு போய் கோயிலுக்கு போறது வேஸ்ட். இறைவார்த்தை அப்படிதான் சொல்லுது. சரி, எதுக்கு இதை சொல்றேன்னா, இதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு இதை முதல்ல செய்யறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். நிறைய பேர் கோயிலுக்கு போறது, திருப்பலி போறது பெரிய முக்கியமா அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுறோம். நல்ல விஷயம்தான். ஆனா இதை செய்யாம போகும்போது அது ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். புரியுதுங்களா? ஒருத்தர் சண்டை போட்டுட்டு நம்ம ரொம்ப வெளியில கூட வேண்டாம், கணவன்கிட்ட சண்டை போட்டு மனைவி கிட்ட சண்டை போட்டு போய் மாசு போறது வேஸ்ட். நம்ம இந்த மாதிரி யோசிச்சிருக்கோமா? யோசிச்சிருந்தா ஃபேமிலியில பிரச்சனை வராது. கரெக்டா? என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு மேல வந்து இருக்கக்கூடாது இல்லையா? ஆக்சுவலா ஒரு நாளைக்கு மேலே இருக்கக்கூடாது.
ஆனா மிஞ்சி போனா கூட ஒரு வாரத்துக்கு மேல இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாரோ ஒருத்தர் உன் மேல மனத்தாங்கல் இருந்தால் காணிக்கை அங்கேயே வச்சுட்டு போப்பா, நான் வெயிட் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வா. இந்த ஒரு வார்த்தையை கடைபிடிச்சிருந்தா நீங்க குடும்பத்துல டைவர்ஸ் வந்து நிக்காது. நம்ம ஒரு ப்ரேயர் மீட்டிங் போனோம்னா நிச்சயம் ஒரு 2-3 பேர் டைவர்ஸ் வந்து நிக்கிறான். ரொம்ப கொடுமையா இருக்கு உங்களே. தமிழ்நாட்டில் இப்போ ஒரு பெரிய வியாதி குடும்பத்துல, அதுவும் இளைஞர்களுக்குள்ள, இளம் பெண்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன? டைவர்ஸ். எதுக்கு எடுத்தாலும் கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை. கேட்டு பார்த்தோம்னா ஒரு சின்ன விஷயம். அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஒரு பெண் தாய் வீட்டுக்கு போனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? இப்போ சாதாரணமாகி போய் டைவர்ஸ்ன்றது ஒரு அந்த காலத்துல ஒரு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. இப்போ டைவர்ஸ்லாம் ரொம்ப சாதாரணமா மக்கள் பேசுறாங்க, செய்யவும் செய்யறாங்க. கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம். நம்ம மனசுல அந்த ஒரு எண்ணம் வந்ததுன்னா யார் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்குது? யார் பேசுறது? சொல்றதுக்கு நிறைய பேருக்கு மனசு வர மாட்டேங்குது. நிறைய பேர் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா? டைவர்ஸ்ன்ற எண்ணம் வந்தாலே சாத்தான் பக்கத்துல நிக்கிறான்னு அர்த்தம். ஓடிப்பட நான் துரத்தி ஓடணும். ஓகேங்களா? ஜீசஸ் இதெல்லாம் சொல்றார். சின்ன சின்ன விஷயங்கள் நினைக்கலாம், நான் மிகப்பெரிய விஷயம். எதுவா இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்றது மிக மிக முக்கியம். இவர் சொல்ற ஒவ்வொரு பாவங்களும் நம்ம யோசித்து பார்க்கும்போது உண்மையிலே பெரிய பாவங்கள். இதுல ஒன்று விபச்சாரம். பழைய காலத்துல விபச்சாரம்ன்றது பிசிக்கலா பண்ணதான் விபச்சாரம். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? நீ சிந்திச்சாலே விபச்சாரம் தாண்டான்றாரு. பயங்கரமாகி போச்சு பிரச்சனை இல்லையா? டைவர்ஸ் பற்றி ஆண்டவங்க சொல்றார். தன் மனைவியை விலைக்கு விடுகிறவன் எவனும் மன விலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல எப்படின்னா அந்த முஸ்லீம் சொல்ற மாதிரி தலாக்னா முடிஞ்சு போச்சு. ஆனா புதிய ஏற்பாடு ஆண்டவர் என்ன சொல்றாரு? எவரும் தன் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கி விடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். இவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை இல்லையா? அதனால விபச்சாரன்ற இந்த மனவிலக்கு, டைவர்ஸ்ன்ற ஒரு எண்ணமே நம்முடைய எண்ணத்துல வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, நான் இது ரொம்ப சீரியஸா டீட்டெயில் எடுத்துட்டு போல. மூணாவது முக்கியமான பாயிண்ட், பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள முக்கியமான வேறுபாட்டை ஆண்டவருங்க சொல்ல விரும்புகிறார். நம்ம அப்போ கேர்ஃபுல்லா இருக்கணும். பழைய ஏற்பாடு மாதிரி புதிய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கையில் இருந்த மாதிரி புதிய உடன்படிக்கை கிடையாது. புதிய உடன்படிக்கை டஃப்பான உடன்படிக்கை. ஓகேங்களா? ஆனா ஏன் ஆண்டவர் டஃப் ஆக்குனாரு? ஏன்னா நமக்கு அவருடைய கிருபை கொடுக்கப்பட்டதுனால இதை ஈஸியா நம்மளால கடைபிடிக்க முடியும். சரி, பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு இதை கடைபிடிக்க முடியாது. அவங்க பாவம்னு சொன்னா பிசிக்கலா பண்ணதான் பாவம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து செயல் அளவுல செஞ்சா மட்டும் பாவம் கிடையாது, எண்ணத்துலதான் பாவம் ஆரம்பிக்குது. பாவம் எங்க தொடங்குது? பாவம் முதல்ல நம்முடைய சிந்தனையில் தொடங்கி அது கருக்கொண்டு பாவத்தை செயல் வடிவம் வரும்போது அதை பெற்றெடுக்கிறது. ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாரு? சிந்தனையில நீ பாவம் பண்ணாலே பாவம் தான். கரெக்டா? நம்ம நிறைய நேரத்துல அதை யோசிக்கிறது கிடையாது. ஆனா கடவுள் சிந்தனையில் பாவம் செஞ்சது அவங்க நடுத்து இருக்கும்போது கேட்பார். கரெக்டா? நிறைய பேருக்கு ஏன் பிரதர் பாவம் பேசுறீங்க? பாவத்தை படி பேசணுமா பேசக்கூடாதான்? ஓகே, சரி, இதுல 2-3 விஷயம். ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். நம்ம பாவத்தை அடிக்கடி யோசிச்சுட்டு இருக்க கூடாது. குற்ற உணர்வுக்குள்ள போகும். ஆனா அதே நேரத்துல பாவத்தை செஞ்சு நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லாம போகக்கூடாது. ரெண்டும், பாவம் செய்யும் பொழுது மன்னிப்பு கேட்கணும். அதே நேரத்துல பாவத்தை பற்றிய உணர்வு அதிகமா நம்மளை யோசிச்சுட்டே உட்காந்துட்டு கூடாது. அந்த மைக் ஆன் பேசும்போது மட்டும் மைக் ஆன் பண்ணிக்கோ, மற்ற நேரத்துல மைக் ஆஃப் பண்ணிக்கோ. ஓகே, யாரோ ஒரு மைக் ஆஃப் பண்ணி பாட்டு வேற போடுறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? மனம் மாறுவது இல்லையா? இரண்டாவது, பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்வது. இந்த ஒன்னொன்னுக்கு நம்ம மனசு மாறணும். மூன்றாவது, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைக்குள்ள மிக முக்கியமான பாவத்தை பற்றிய வித்தியாசத்தை முதல்ல ஸ்டார்டிங்ல ஆண்டவர் அதை சொல்றாரு. இத்தனை காலம் நீங்க பாவம்னு ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை விட முக்கியமானது உங்களுடைய சிந்தனையில் வருகிற எல்லா தவறான எண்ணங்களும் பாவம் தான். இன்னொரு இடத்துல பைபிள் என்ன சொல்லுது? நம்பிக்கை இல்லாமல் செய்கிற அனைத்தும் பாவம்னு புனித பவுல் சொல்றாரு.
இல்லையா? நம்பிக்கை இல்லாம செய்யற எல்லாமே பாவம். ஜீசஸும் அதே தான் சொல்றாரு. யோவான் 8வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை. யோவான் 8:16 பாத்தீங்கன்னா ஜீசஸ் அதே பாயிண்ட் சொல்றாரு. ஓகே, நீங்கள் இந்த உலக போக்கின் ஓகே அது இல்லையே 8 சாரி 16:8 ஒரு செகண்ட். எஸ் 16:8 சாரி, யோவான் 16:8. அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகிய பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துகள் தவறானவை என காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஜீசஸ் என்ன சொல்றாரு? மக்களுடைய பாவத்தை குறித்து அவருடைய கருத்து தவறா இருக்குது, ஏனென்றால் என்னிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து கிட்ட நம்பிக்கை கொள்ளாம இருக்கிறது தான் பாவம். உண்மையிலே பாவம்னா என்னது? எல்லா பாவத்துக்கும் ஆணிவேர் ரூட் காஸ் எதா இருக்குது? இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறது தான் உண்மையிலே பாவத்துக்கு டெஃபினேஷன் ஆகுது. எப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம நம்பாம இருக்கிறோமோ நம்ம கட்டளையை கடைபிடிக்காம போறோம். அதனால கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கை மிக மிக முக்கியமா வருது. கரெக்டுங்களா? ஸோ இந்த பாவத்தை குறித்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ பாவத்திலிருந்து வெளியே வரணும். அப்போ எது முக்கியமான ஒரு விஷயம்? நம்பிக்கை தான். கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் நம்மளை பாவத்தில் விழாமல் பாதுகாக்கும். கரெக்டா? இப்போ பாருங்க, மனம் மாறுன்னு சொல்றாரு ஆண்டவர். நம்மளை அடுத்தது பரலோக ராஜ்யத்தை பற்றி தெரிஞ்சுக்க சொல்றாரு. 3வது பாவம், பழைய உடன்படிக்கையில பாவம் வேற, புதிய உடன்படிக்கையில பாவம். எது சொல்றாரு? முக்கியமா நம்பிக்கை கொள்ளாம இருக்கிற எல்லாமே பாவம் தான். அப்ப நம்பிக்கை, கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கையை பொறுத்து தான் நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்றாரு. அதனால நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய ஜீசஸ் மினிஸ்ட்ரியில எதை அதிகமா ஃபோக்கஸ் பண்றோம்? நம்பிக்கை இல்லையா? நம்ம ஒரு 10 மெசேஜ் கேட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 8 மெசேஜாவது அது நம்பிக்கை குறித்த மெசேஜா இருக்குது. காரணம் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படை அதுதான். நீங்க ஒருத்தரை மன்னிக்கனாலும் நம்பிக்கை தேவைப்படுது, ஒருத்தர் அன்பு செய்யனாலும் நம்பிக்கை தேவைப்படுது. கடவுள் கிறிஸ்தவனை வாழ்றதுக்கு நம்பிக்கை தான் ஆணிவேர். அதனாலதான் நம்ம நம்பிக்கை குறித்து அடிக்கடி நம்ம ப்ரீச் பண்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பொறுமையா 2 வாரம் எடுக்கலாமா? நீங்க முடிச்சிடலாமா? உங்கள் விருப்பத்தின்படி. பொறுமையா எடுக்கலாம் பிரதர். ஓகே, குட், ஃபைன். அடுத்தபடியா 4வது பாயிண்ட் வந்து நம்பிக்கை. நம்ம இதெல்லாம் கவர் பண்ணி நல்லா கவனிச்சு பாருங்க. நான் சொல்ற எல்லாத்தையுமே இந்த மினிஸ்ட்ரியில நம்ம டீச் பண்ணியிருக்கோம், ப்ரீச் பண்ணியிருக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல எங்க நம்ம மிஸ் பண்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இப்போ இந்த நம்பிக்கையை பற்றி நம்ம எடுக்கும் பொழுது ஒரு சில செயல் வடிவம் கொண்டு வரோம் இல்லையா? நம்மகிட்ட நம்பிக்கை உண்மையிலே இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கறது என்ன பண்றோம்? ஹீலிங் சர்வீஸ் எல்லாம் பண்றோம். ஹீலிங் நடக்குதா நடக்கலையா? கடவுள் மேல் நம்ம நம்பிக்கை இருக்கும் பொழுது நம்ம ஒரு சூப்பர் நேச்சுரல் திங்க பார்க்குறோம். நம்முடைய மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நம்ம கண்ணால பார்க்குறோம். இப்போ சீடர்கள் அதே மாதிரி பார்த்தாங்களா பார்க்கலையா? ஓகே, லூக்கா 9வது அதிகாரம் 1-2 இறை வார்த்தைகள். லூக்கா 9:1-2. இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறை ஆட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். ஓகேங்களா? இப்போ லூக்கா 10:17 படிக்கலாம். லூக்கா 10வது அதிகாரம் 17-18. பின்னர் 72 பேரும் மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? பேய்கள் ஓடுது அப்படின்றதுக்காக ரொம்ப மகிழ்ச்சி அடைய வேண்டாம். உங்களுடைய பெயர் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுன்றதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இப்போ உங்கள் வாழ்க்கையில ஆண்டோடைய பேரை சொல்லும்போது பேய் ஓடுதா? பிராக்டிக்கலா நீங்க ஓட்டிருக்கீங்களா? அதான் கொஸ்டின். தியரிட்டிக்கலா ஓட்டுவோம் பிரதர்ன்றது அடுத்த விஷயம். நீங்க பேய் ஓடிப்போன்னு சொல்லும்போது பேய் ஓடுதா ஓடலையா? ஓடுது. ஓகே, வெரி குட். நோய் குணமாகுதா?
குணமாகுது ஆகுது. குணமாகுது. அப்ப நம்ம சீடருங்க போற பாதையில கொஞ்சம் போறோமா? போறோம் போறோம். என்ன சுகமா சொல்றீங்க சிஸ்டர்? சிலபஸ் நம்ம கவர் பண்றோமான்னு பாக்குறோம் இன்னைக்கு. வேற ஒன்று ரிவிஷன் கிளாஸ் இது. மொத்த சிலபஸ்ல எவ்வளவு சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோம், எவ்வளவு கவர் பண்ணலான்னு பாக்குறோம். கரெக்டா? ஓகே. இப்ப பாருங்க, மத்தேயு 8வது அதிகாரம் 25, 26. மத்தேயு 8வது அதிகாரம் 25, 26. சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரை காப்பாற்றும், சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். எப்போ? போட்ல அலடிச்சு புயல் வரும்போது உறங்கி கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து எழுப்புறாங்க. ஆண்டவரே, நாங்க சாக போறோம், எங்களை காப்பாத்துங்க, உங்க அக்கறை இல்லையான்னு சொல்லி எழுப்பி விடுறாங்க. இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. நம்ம லைஃப்ல இந்த மாதிரி நடக்குதா, நடக்கலையா? சில நேரத்துல பயம் வருதா, வரலையா? போது எல்லாம் கை தூக்குனீங்க, இப்போ ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வருது இல்லையா? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சீடர்களும் பயந்துருக்காங்க இல்லையா? பேய் ஓட்டி நோயை குணப்படுத்தின அப்புறம் அவங்களுக்கு இந்த பயம் வந்திருக்கு. கரெக்டா? மத்தேயு 17வது அதிகாரம், மத்தேயு 17, 16ல இருந்து 21 வரைக்கும் நீங்க அப்புறமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்றேன். இயேசு கிறிஸ்து தாபோர் மலையில மறுரூபமாயி 3 சீடர்களை கூட்டு போயிருக்கிறாரு. கீழே ஒரு சில சீடர்கள் நிக்கிறாங்க. அங்க ஒரு தகப்பன் ஒரு பையனை கூட்டு வராரு. பேய் பிடிச்ச பையன், காக்கா வலிப்புள்ள பையனை கூட்டு வராரு. அவங்களால அவனை குணப்படுத்த முடியல. இயேசு கிறிஸ்து கீழே வரும்போது அங்க ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஒரே கூட்டம் கூச்சல். என்னன்னு கேட்கிறாரு, உங்க சீடர்கிட்ட கொண்டு வந்து அவங்க சீடர்களால என்னுடைய பையனை குணப்படுத்த முடியல. ஜீசஸ், ஓ வெரி குட், நல்ல பசங்கன்னு சொன்னாரா? என்ன சொல் ஜீசஸ் பாராட்டினாரா அவங்கள? மத்தேயு 17:16 என்ன சொல்லுது? சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை. இது யாருக்கு அவமானம்? நீங்க ஊழியர்கள் கொஞ்சம் தயவு செய்து கம்முன்னு இருங்க. ஓகே, யார இப்போ ஒரு நோய் போய் குணப்படுத்தணும் பிரேயர் பண்றோம், குணமாகல, யாருக்கு அவமானம்? நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்றோம், ஆண்டவருக்கு ஊழியம் பண்றோம்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு அவமானத்தையும் கொண்டு வரோம். கரெக்டா? ஆனா இதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ட்ரைனிங்ல தான் இருக்கிறோம். இன்னும் ஒன்றும் பெர்ஃபெக்டா இல்லை இல்லையா? ஒரு 70%, 80%, 90% சரியாகுது. ஒரு 10% ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஆண்டவர் கொஞ்சம் இந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கிறார். 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? நம்மளை பார்த்து ஏதாவது சொல்லியிருப்பாரா? அந்த மாதிரி நம்மளை பார்த்து என்னைக்கா சொல்லியிருப்பாரா ஜீசஸ்? கலார சிஸ்டர் பார்த்து இது வரைக்கும் சொன்னதே இல்லையா? அப்படியா சிஸ்டர்? இல்ல பிரதர், சொல்லியிருக்காங்க நிறைய வாட்டி. சொல்லியிருக்காரா? ஓகே. நம்ம ஒவ்வொரு முறை ஃபெயில் ஆகும் போதும் ஜீசஸ் இப்படிதான் சொல்லியிருப்பார். நீ ஊருக்கெல்லாம் ப்ரீச் பண்ற, நீ பண்ணும்போது ஒண்ணு நடக்கும்போது என்ன பண்ணு என்ன கேட்பார் இல்லையா? சரி, இது வந்து நம்மளே சுய பரிசோதனை செய்து பார்க்குற நேரம் இல்லை. ஓகேங்களா? சீடர்கள் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. 3 வருஷம் கூட இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்தும் கடைசியில கோட்டையை விட்டுட்டீங்களான்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அதே போல் நம்மளையும் கேட்கிறாரு. சீடர்கள் என்ன பண்றாங்க? போய் ஆண்டவர்கிட்ட தனியா போய், நல்லா கவனிங்க, ஜீசஸ் அதை குணமாக்கி முடிஞ்சு போச்சு. 19வது வசனத்துல, மத்தேயு 17:19, பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். சீடர்களுடைய ஒரு முக்கியமான குணம் இது. இப்போ சாதாரண மக்களுடைய மனநிலை வேறு, சீடர்களுடைய மனநிலை வேறு. நான் அதனாலதான் சொல்றேன், அந்த சீடத்துவ மனநிலை நமக்கு இருந்தாதான் நீங்க உண்மையிலே ஜீசஸ் மாதிரி மாற முடியும். ஓகே, ட்ரை பண்ண முடியல, விட்டுட்டு போயிட்டோம்னு கிடையாது. சீடர்கள் என்ன பண்றாங்க? கூட்டத்தோடு போய் கேட்கல, தனியா இருக்கும்போது ஆண்டவர் போய் கேட்கறாங்க, ஆண்டவரே எங்களால ஏன் முடியாம போச்சு, சொல்லி கொடுங்க இல்லையா? அந்த இடத்துல ஜீசஸ் கோவப்படல. கரெக்டா? வந்து கேட்கும்போது ஜீசஸ் கோவப்பட்டாரா? இல்ல. தன்னுடைய தவறை உணர்ந்து
திருத்திக் கொள்ளணும்னு நினைக்கிறவங்ககிட்ட ஜீசஸ் கோவப்பட போறது கிடையாது. எங்களால முடியல ஆண்டவரே, எங்க நாங்க தப்பு பண்ணோம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்ல, உங்களுடைய நம்பிக்கை குறைவுதான் காரணம். ஓகே, சொல்லிட்டு என்ன சொல்றாரு, உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது போகும், பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நம்பிக்கை பிரச்சனை இல்லை இல்லையா? இவங்க என்ன போய் கேட்குறாங்க, எதனால பிரச்சனைன்னு கேட்குறாங்க. ஆண்டவர் உங்களுடைய நம்பிக்கை குறைவுதான் காரணம்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த மலையை பார்த்து போன்னு சொன்னா போகும். அப்ப இதுக்கு பலவிதமான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. கடுகுன்றதுக்கு நிறைய விஷயம் சொல்றாங்க. சரி, ஜீசஸ் என்ன சொல்றாரு, சின்ன நம்பிக்கை இருந்தா போதும், சிறிதளவு நம்பிக்கை இருந்தா கூட போதும், போகும். ஆனா நம்ம சொன்னா போக மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம், நம்ம கிட்ட நம்பிக்கை கூட இன்னொன்று தேவையில்லாத ஒண்ணு இருக்குது. என்னது அது? அவநம்பிக்கை. நம்ம கூட நம்பிக்கையும் இருக்குது, அவநம்பிக்கையும் இருக்குது. அதனால தானே நீங்க ஃபெயில் ஆகுறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. புரியுதுங்களா? நிறைய பேர் உங்க நம்பிக்கை கம்மியா இருக்கு, நீங்க நம்பிக்கை அதிகமாக்கணும். நம்பிக்கை இருக்கிற கடுகளவு நம்பிக்கை இருந்தா கூட போதும்ன்றார் ஆண்டவர். நீ பெரிய நம்பிக்கை எனக்கு இவ்வளவு வேணுன்றதை விட அவசியம் கிடையாது, சின்ன அளவு நம்பிக்கை இருந்தாலும் போதும். ஆனா அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. இப்போ இந்த பையனுடைய அப்பா வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாரு, ஆண்டவரே, நான் உங்களுடைய சீடர்கிட்ட கொண்டு வந்து என் பையனை கொண்டு வந்து அவங்களால குணப்படுத்த முடியவில்லை, உம்மால் கூடும் என்றால் என் பையனுக்கு ஏதாவது செய்யுங்கன்றார். அப்ப ஜீசஸ் கேட்கற, நீ எங்கிட்டயே வந்து கேட்கறியான்னு கேட்கிறார் இல்லையா? என்னால் கூடுமானாலா, நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். பிரச்சனை எங்கிட்ட கிடையாது தம்பி, உங்ககிட்ட இருக்குன்றார். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர்கிட்ட பிளேம் பண்றோம். இந்த அப்பா முதல்ல யாரை குறை சொல்றாரு, ஆண்டவருக்கு ஒரு சீடர்களை குறை சொன்னாரு, அடுத்தது ஜீசஸை குறை சொன்னாரு இல்லையா? சீடர்களை குறை சொன்னார், ஏன்னா சீடர்கிட்ட பிரச்சனை இருந்தது. அதே வார்த்தை ஜீசஸ் வந்து கேட்கிறாரு, என்ன சொல்றாரு, உம்மால் கூடும் என்றால் என் பையனை ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, குணப்படுத்துங்கன்றாரு. ஜீசஸ் அதுக்கு பதில் என்ன சொல்றாரு, என்னால் கூடுமான்னு கேட்குறியாப்பா, என்னால் எல்லாம் கூடும், முதல்ல ஒன்னால நம்ப முடியுதா பாரு, நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்பதான் அந்த அப்பாவுக்கு புரியுது, தப்பு எங்கிட்ட இருக்குடான்னு சொல்லி என்ன சொல்றாரு, ஆண்டவரே, நான் நம்புகிறேன், என்னுடைய நம்பிக்கையின்மையை போக்க உதவும். இதுதான் நம்முடைய ப்ராப்ளம். நம்மகிட்ட நம்பிக்கையும் இருக்குது, அவநம்பிக்கையும் இருக்கும்போது அது நம்பிக்கை வேலை செய்யாது. உங்களுக்கு வந்து மலையை பெயர்க்கிற நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு 100 கிலோ நம்பிக்கை இருக்குது. எத்தனை கிலோ நம்பிக்கை இருக்குது, நம்ம புரியறதுக்காக சொல்றேன். நம்பிக்கையை வெயிட் போட்டுலாம் அளக்க முடியாது, ஒரு புரியறதுக்காக. 100 கிலோ நம்பிக்கை இருக்குது, 100 கிராம் அவநம்பிக்கை இருக்குது. இப்ப அற்புதம் நடக்குமா? நித்யா சிஸ்டர் கன்னத்துல கை வச்சு யோசித்து பாக்குறாங்க. 100 கிலோ பெருசா, 100 கிராம் பெருசா? எது பெருசு? 100 கிலோ பெருசா, 100 கிராம் பெருசா? 100 கிலோ. 100 கிலோ தான் பெருசு. ஆனா 100 கிலோ நம்பிக்கை இருந்துட்டு 100 கிராம் அவநம்பிக்கை இருந்தாலும் அற்புதம் நடக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நம்பிக்கையில பிரச்சனை கிடையாது, கடுகளவு நம்பிக்கை இருந்தா கூட மலையை பார்த்து போன்னு சொன்னா போவோம். ஆனா உங்ககிட்ட அவநம்பிக்கை இருக்கும்போது அந்த அவநம்பிக்கை நீ சரி பண்ணு ஆண்டவர். அதான் இதனுடைய முக்கியமான அர்த்தம் அதுதான். புரியுதுங்களா? அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தை சொல்றதுக்கு அர்த்தம் அதுதான். 21 என்ன சொல்றாரு, இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதுனாலும் வெளியேறாது. என்ன வகையான பேயை சொல்றாரு, அவநம்பிக்கை என்ற பேய் தான் சொல்றாரு ஆண்டவர். சரி, நல்லா கவனிங்க. மத்தேயு 17:20 இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் இந்த ஃபெயிலியருக்கு காரணம். நீங்க பேயை ஓட்ட முடியாம போனதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய நம்பிக்கை குறைவு அல்லது அவநம்பிக்கை. இங்கிலீஷ்ல வந்து அன்பிலீஃப்னு இருக்கு. அந்த அன்பிலீஃப் தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த அன்பிலீஃபை நீங்க துரத்துறதுக்கு என்ன பண்ணணும், இறை வேண்டுதல் செய்யணும், நோன்பு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். புரியுதுங்களா? அப்ப நம்ம நோன்பு இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன, நம்மிடம் இருக்கிற அவநம்பிக்கையை வெளியில துரத்துறதுக்கு கட்டாயம் ஜெபித்து நோன்பு இருந்து ஜெபிப்பது அவசியம். பவரை ஏத்துறதுக்கு நோன்பு வந்து ஜெபிக்கிறது கிடையாது. நிறைய பேர் நம்ம நோன்பு வந்து ஜெபிச்சா பவர் ஆயிடுவோம் பிரதர் அப்படின்றாங்க. ஆனா நல்ல கவனிங்க, நோன்பு இருந்து ஜெபிக்கும் பொழுது நம்மிடம் இருக்கிற அவநம்பிக்கை நம்மளை விட்டு போகுது. அது போகும்போது உண்மையிலே பவர் ஆகும். கரெக்டா சொல்றது புரியுதா? நோன்பு இருக்கும் பொழுது இருந்து எதுக்காக ஜெபிக்கணும், அவநம்பிக்கை இருந்தா வெளியில துரத்தி விடும் போது நம்ம உண்மையிலே
பவர்ஃபுல்லாக மாறுறோம். நிறைய பேர் ஏதோ டானிக் குடிச்ச மாதிரி நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு வந்தோம்னா நாங்கள் பவர் ஆகிடுவோம்னு நினைக்கிறோம். அந்த அர்த்தத்தில் இருக்கக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிற அவநம்பிக்கையை துரத்துறதுக்கு முக்கியமாக நோன்பு இருந்து ஜெபிப்பது மிக மிக அவசியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரெக்ட்டுங்களா? ஓகே. அப்போ நம்ம நம்பிக்கையை குறித்து படிச்சிருக்கோம் ஏற்கனவே. அவநம்பிக்கை குறித்து இதெல்லாம் நம்ம படிச்சது தான். அவநம்பிக்கை குறித்து படிச்சிருக்கோம். அவநம்பிக்கை நம்மகிட்ட இருந்து எப்படி துரத்துறதுன்றது படிச்சிருக்கோம். எத்தனை பேர் அதெல்லாம் துரத்திருக்கீங்க அவநம்பிக்கையெல்லாம்? இசபெல்லா சிஸ்டர்னு துரத்தாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன சிஸ்டர், துரத்தலையா? அதை துரத்துனாதான் நமக்கு இந்த சந்தேகம் வராம இருக்கும். ஓகேங்களா? அவநம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நமக்கு 2 மனம் உள்ளவர்களாக இருப்போம். யாக்கோபு சொல்றார் இல்லையா, யாக்கோபு 1:6-7 பார்த்தோம்னா, 2 மனம் உள்ளவர்கள் கடவுளிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்காதிருக்கட்டும். யாக்கோபு 1:6-7 இறை வார்த்தைகள். அப்போ மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன, இந்த அவநம்பிக்கையை நம்மகிட்ட இருந்து துரத்திட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் ஏமாந்தா மறுபடியும் வரும். ஒரு முறை துரத்துனா போதாது. அப்புறம் அப்போ பார்த்துக்க நம்மகிட்ட அந்த அவநம்பிக்கை எப்பெல்லாம் இது நடக்குமா நடக்காதான் ஒரு சின்ன ஒரு டவுட் வருதோ அப்பெல்லாம் உள்ள யார் இருக்கிறது? அவநம்பிக்கைன்ற பேய் உள்ள உட்காந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப நம்ம ஒருத்தர் ஜெபிக்க போகும்போது உள்ளத்துல ஒரு மனசுல ஒரு எண்ணம் வருது, குணமாவாங்களா ஆகலையா, ஒருவேளை குணமாகல நம்ம மான மரியாதை போயிடும், எல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களே, இதெல்லாம் உள்ளத்துல வந்ததுன்னா உள்ள யாரு உட்காந்துட்டு இருக்குது? அவநம்பிக்கை. அவநம்பிக்கைன்னு பேய் உள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு 3 நாள் சாப்பிடாம உட்காந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஃபாஸ்டிங் இருக்கணும். எல்லாம் ஃபேஸ்லாம் மாறி போகுது ஒருத்தருக்கும். 3 நாளா 3 வேளை சாப்பிடாம இருக்கிறதே பெரிய விஷயம். 3 நாள் எப்படி பிரதர் எடுத்தோன்னு 3 நாளும் சாப்பிடாம இருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 2 வேளையா சாப்பிடாம இருந்து நல்லா ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த அவநம்பிக்கை இந்த பேயை ஓட்டினோம்னா நமக்கு இந்த 2 மனம் வராது. 2 மனம் இருக்கக்கூடாது கிறிஸ்தவனுக்கு. சினிமாவில் பாட்டு பாடுறவங்களுக்கு இருக்கலாம், நமக்கு இருக்கக்கூடாது. கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா தப்பா? கரெக்ட் பிரதர். கிறிஸ்தவனுக்கு 2 மனம் இருக்கக்கூடாது, ஒரே மனசு தான். நெத்தியடி அடிக்கணும். அந்த நேரத்துல இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, நடக்குமா நடக்குமா வந்ததுன்னா அப்புறம் ஒண்ணும் நடக்காது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பிக்கை நம்ம வளர்க்கறதுக்கு இறை வார்த்தை அறிக்கை செய்யறோம். இறை வார்த்தை கேட்க கேட்க நமக்கு நம்பிக்கை வரும். நம்பிக்கை மலையை போல நம்பிக்கை இருந்துட்டு கொஞ்சோண்டு அவநம்பிக்கை இருந்ததுன்னா அற்புதம் நடக்காது. அதனால அவநம்பிக்கையை நம்மை விட்டு துரத்துவது மிக 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 அவசியம். ஓகே, இது வரைக்கும் எத்தனை பாயிண்ட் படிச்சிருக்கோம்? இது வந்து முக்கியமா ஜீசஸ்ங்க ஃபெயில் ஆகிறத குறித்து நான் சொல்றேன். அப்போஸ்தலர்கள் ஃபெயில் ஆகிறத குறித்து சொல்றேன். அப்போஸ்தலர்கள் போய் பேயை ஓட்டினாங்க, நோயை குணப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையிலும் ஒரு சில தோல்விகள் வருகிறது இல்லையா? பயம் வருது, பேய் சில இடத்துல ஓட்ட முடியல, நோயை குணப்படுத்த முடியல. நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்ததா நடக்கலையா? எல்லா நோயும் குணப்படுத்திருக்கோமா? இல்ல பிரதர். சரி பாருங்க, இங்க நடக்கிறதுலாம் நம்ம குரூப்ல நடந்ததுதான் நம்ம பேசுறோம் இல்லையா? ஒவ்வொரு சகோதர சகோதரியும் என்கிட்ட வந்து, பிரதர் நான் ப்ரேயர் பண்ணி நோய் குணமாச்சு பிரதர், முதல்ல அப்படி ஒரு சந்தோஷம் இருந்ததா இல்லையா? என்ன அப்ப இருந்தது பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க நீங்க. இப்பவும் குணமான சந்தோஷம் தானே இல்லையா? ஒரு மனுஷர் கஷ்டப்பட்டு ஒருத்தர் வரும்போது நம்ம ஜெபிக்கும் போது நோய் போகும்போது அவங்களுடைய உடலிலும் மனதிலும் ஏற்படுகிற ஒரு மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்கு. என்ன ஸ்டெல்லா சிஸ்டர் இப்ப ஆன்சர் பண்ணலாம். நம்ம ப்ரேயர் பண்ணி குணமான சந்தோஷமா இருக்கா இல்லையா? கண்டிப்பா பிரதர். வேதனையோட வரும்போது நம்ம ஜெபிக்கும் பொழுது கடவுள் அவர்களை குணப்படுத்துவது பார்க்கும்போது ஒரு உண்மையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு சில மக்கள் சாத்தானால பீடிக்கப்பட்டு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு குடும்பத்துல ஒரே டைவர்ஸ் வரைக்கும் போற நேரத்துல இருக்கும்போது நம்ம கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசி அது மனம் மாறி இல்ல பிரதர் நாங்க சேர்ந்து வாழ்றோம்னு சொல்லும்போது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சில நேரத்தில் ஜெபிக்கும் போது குணமாகாம போறதை நம்ம பார்க்குறோம். நிறைய சகோதர சகோதரர்கள் எப்படி ஒரு நோய் குணமாகும் போது மகிழ்ச்சியோட வந்து சொல்றாங்களோ, அதே நேரத்தில் சில நேரத்தில் வந்து பிரதர் இதை குணப்படுத்த முடியல, கஷ்டமா இருக்குது, என்ன ஆச்சு, எதனால முடியல. அப்போ சீடர்கள் ஃபெயிலியர் ஆனதும் நம்மளும் ஆகுறோம். இதை குறித்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நேற்று முதல்ல கூட ஒரு சகோதரி கேட்டாங்க, பிரதர் இந்த மாதிரி ஒன்று ப்ரேயர் பண்ணேன், யாராருக்கெல்லாம் ப்ரேயர் பண்ண சரியா போச்சு, என்னுடைய சொந்தக்கார ஒருத்தருக்கு ப்ரேயர் பண்ணும்போது சரியாகல பிரதர், நம்ம வேதனையோட ஒன்று சொன்னாங்க. கரெக்ட் தானே? பியூலா சிஸ்டர் நீங்க தானே கேட்டீங்க? எங்க இருக்கிறீங்க ஸ்கிரீன்ல? பியூலா சிஸ்டர் தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். வரலையா?
அவங்கதான் பிரதர் கேட்டாங்க. கேட்டீங்க இல்லையா? இப்போ இப்ப நம்ம சீடர் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிறோமா இல்ல பின்னால போயிட்டு இருக்கிறோமா? வளர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா சாத்தான் நம்மகிட்ட என்ன சொல்றான்? நீ ஜெபிச்சு ஒன்னும் ஆகல, எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி கிடையாது. புரியுதுங்களா? இதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. சீடர்களும் இப்படி இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் அடைந்தார்கள். அதனால சீடர்கள் எடுத்தவொன்னு 100% சக்சஸ் கிடைக்கல. அவங்களுக்கு ஒரு 70% 80% சக்சஸ் கிடைச்சது, ஒரு 20% ஃபெயில் ஆனாங்க. ஆண்டவரும் ஒரு சில இடத்துல திட்டுறாரு. இருந்தாலும் தனியா போகும்போது சரி, ஜீசஸ்க்கு மகிழ்ச்சி தான், புரியுதுங்களா? ஆனா ஜீசஸ் யாரை வச்சு கம்பேர் பண்றாரு? சீடர்களை தன்னோடு கம்பேர் பண்றார். புரியுதா? என்ன மாதிரி வரலையான்னு தான் அவருக்கு கோபம் வருது. ஹலோ, நான் சொல்றது புரியுதா? அதனாலதான் முதலே சொன்னேன், நம்முடைய மனநிலை இயேசு கிறிஸ்துவின் மனநிலை, அதாவது அவருடைய சீடரா இருக்கணும், குருவை போல செய்யணும்ன்ற மனநிலை இருந்தாதான் ஜீசஸ் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா என்ன, 100 பேரை குணப்படுத்தினாங்க, ஒரு 4 பேரை மிஸ் பண்ணதுக்கு ஜீசஸ்க்கு ஏன் கோவம் வருதுன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. ஜீசஸ் எங்கேயாவது குறி தப்பிச்சான்? ஒரு முறையாவது அவருடைய ஏன் மிஸ் ஆயிடுச்சா? எங்கேயாவது அவரால் குணப்படுத்த முடியாம போச்சா? உடனே நம்ம மனசு நேரா நசரேத்துக்கு போவோம். ஆமா அங்க பெருசா ஜீசஸ் பண்ண முடியலையே. சரி, நல்லா கவனிக்கணும். அந்த 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 நிகழ்ச்சியை நீங்க இன்னொரு முறை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊரில் பெரிய அற்புதங்கள் செய்ய முடியலன்னு இருக்கும். நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா, முதல்ல இயேசு கிறிஸ்து பயங்கரமான அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யறாரு. இவருடைய ஞானம் இவ்வளவு பயங்கரமா இருக்குது, பெரிய இவருடைய செய்கிற வல்ல செயல்கள் என்னன்னு சொல்லி அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவரை குறித்து இடரல் அடைந்து இயேசு கிறிஸ்து வரல. புரியுதுங்களா? அவங்களுக்கு இவரு தச்சனுடைய பையன் தானே இவரு அப்படின்னு சொல்லிதான் அவங்களுக்கு இடர்னா என்னது, ஒரு சீப்பா நினைக்கிறாங்க. இவன் இங்க இருந்த ஆளு தானே, இவன் என்ன பெருசா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையில என்ன பண்றாங்க, ஜீசஸ் கிட்ட வர்றதுக்கு தயங்குறாங்க. விருப்பம் இல்லை அவங்களுக்கு. இவர்கிட்ட போய் நம்ம நிக்கணுமா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவிடம் வரவில்லை. ஜீசஸ் கை வச்சு ஜெபம் பண்ணி எங்கேயும் குணமாகலன்னு பைபிள் எங்கேயும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து நாசரேத்துல கை வச்சு ஜெபிச்சு குணமாக்கலன்னு சொல்லல. அவர்கள் என்ன பண்றாங்க, இடரல் அடைந்ததுனால இயேசு கிறிஸ்து வரல. அதனால இயேசு கிறிஸ்துவால் பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் இடரல் அடைஞ்ச அப்புறம் செய்ய முடியல, அதுக்கு முன்னால செய்யறார். முதல்ல ஏதோ மெஸ்ஸியா பெரிய ஆளுன்னு சொல்லி போறாங்க, எல்லாம் அற்புதங்கள்லாம் நடக்குது. இவர் தச்சனுடைய மகன் தானே அவங்க சொல்லி இடரல் அடையும் போது யாரும் இயேசு கிறிஸ்துவிடம் வர மறுக்கிறார்கள். ஜீசஸ் வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? வராதவங்களும் ஜீசஸ் தேடி போயிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ண போறது கிடையாது. அதனால இயேசு கிறிஸ்துவால முடியாம கிடையாது, மக்கள் இயேசு கிறிஸ்து வராததுனால அவங்க அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஓகே, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மனத்தை டெய்லி நம்ம ரினியூ பண்ண வேண்டியது இருக்குது. மைண்டை ரினியூ பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நம்ம கடவுளை போல இருக்கணும்னு சொல்லி ரினியூ பண்ணணும். பரலோக ராஜ்யத்தை குறித்து அந்த நற்செய்தியை மறந்துடக்கூடாது. நம்முடைய ஃபோக்கஸ் பரலோக ராஜ்யத்தை இந்த பூர்வகம் முழுவதும் பரப்பணும். அதுதான் நம்முடைய மெயின் ஃபோக்கஸ். அதை விட்டுட்டு மோட்சத்துக்கு போகணும்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. கரெக்டா? நிறைய கிறிஸ்தவர்கள எய்மு தப்பா இருக்குது. இங்க வேலையை செய்யாம அங்க ரிட்டையர்மெண்ட் ஆனப்புறம் போக வேண்டிய இடத்த இப்ப யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா தப்பா? இங்க வேலையை ஒழுங்கா செஞ்சா கட்டாயம் மோட்சத்துக்கு போறோம். கரெக்டா? நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டியதை செய்யாத விட்டுட்டு இறக்கும் போது மோட்சத்துக்கு போகணும்னு சொல்லி இங்க செய்யற வேலையை செய்யாம இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய வேலையை செய், பரலோக ராஜ்யத்தை இந்த பூலோகத்துல நான் நிறுவிட்டேன், நீ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுன்றாரு. உங்க வீட்டுல சொல்லிக் கொடு, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடு, தெருவில் உள்ளவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றி அறிவி, தெருவா போய் அறிவிடான்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம், மோட்சத்துக்கு போறதுக்கு என்ன வழி, பாவம் மட்டும் பண்ணாம இருந்தா போதும். இந்த மனநிலை வரலன்னா பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. Praise the Lord. Hallelujah. ஓகே, இப்போ ஓகே டைம் ஆயிடுச்சு. நான் இருந்தாலும் இதோட முடிச்சுக்கலாம். சரி, இது வரைக்கும் எத்தனை பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன்? நான் பாயிண்ட்ஸ் நோட் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று மனமாற்றம். ஓகே, சொல்லுங்க. அன்பை பற்றி நான் பேசவே இல்லையே. 5 சொல்லுங்க பாருங்க. மனமாறுதல், பரலோக ராஜ்யத்தை பற்றிய தெளிவு, அடுத்து பழைய உடன்படிக்கை, அடுத்து நம்பிக்கை. ஓகே, பாவத்தை பற்றி சொன்னீங்க. இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருப்பதுதான் பாவம். வெரி குட் சிஸ்டர், வெரி குட், சூப்பரா சொல்றீங்க. 5வது என்ன தெரியுமா? ஃபெயிலியர்.
ஃபெயிலியர்னா தமிழ் என்னமா? தோல்வி. 5வது தோல்வி வருது இல்லையா? நம்ம வாழ்க்கையிலும் தோல்வி வருது, சீடர்கள் வாழ்க்கையிலையும் தோல்வி வந்தது. அவங்க தோற்று போகும்போது என்ன பண்றாங்க? ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறாங்க, ஆண்டவரே நாங்க இந்த இடத்துல ஃபெயில் ஆனதுக்கு என்ன காரணம்னு ஆண்டவர் கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்ப நம்மளும் முதல்ல ஸ்பிரிச்சுவல் எல்டர்கிட்ட போய் கேட்கணும். ஸ்பிரிச்சுவல் எல்டருக்கு ஒன்றும் முடியலன்னா தனியா உட்காந்து நம்ம கேட்கணும், ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே எதனால முடியல, எங்க ஃபெயிலியர் ஆனோம். இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, சீடர்கள் போன பாதையில தான் நம்மளும் போயிட்டு இருக்கோம். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தோல்வி வரும்போது ஐயோ நம்மளால முடியலையே அப்படின்னு ரொம்ப புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? சீடர்களுக்கும் இதே பிரச்சனை வந்தது. இப்ப சீடர்களுக்கு இந்த ஃபெயிலியர் வந்ததுன்னா புனிதர்களுக்கு இந்த ஃபெயிலியர் வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்திருக்கும். நீங்க எந்த புனிதர் புக்லயாவது அந்த ஃபெயிலியர் ஆனது படிச்சிருக்கீங்களா? நான் ஒரு 250 செயின்டுடைய புக்கு படிச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் ஒரு செயின்ட் புக்கில் அவங்க ஃபெயிலியர் ஆனதை காமிச்சது கிடையாது. கடவுள்கிட்ட வர்றதுக்கு முன்னால அவங்க ஃபெயிலியர் ஆனதை நிறைய போட்டிருப்பாங்க. வந்த அப்புறம் அவங்க ஃபெயிலியர் ஆனதை நீங்க அவங்களுடைய புத்தகத்தில் படிக்க முடியாது. அவங்க இந்த புக் எழுதுறவங்க என்ன பண்ணிடுறாங்க, புனிதருடைய பேரை கெடுத்துடக்கூடாதுன்றக்காக அவங்க ஃபெயிலியர்ஸை போடுறது கிடையாது. அதனால நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம், நான் ரொம்ப நாள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆண்டவர்கிட்ட வந்த உடனே அவங்க சூப்பரா இருக்கிறாங்க, நம்ம இப்படி தருதல மாதிரி அப்பப்போ பொத்துன்னு விழுந்துற மாதிரி நினைச்சிருக்கிறேன். கரெக்டா? உங்களுக்கு யாருக்காவது தோணி இருக்கா? நிறைய பேருக்கு தோணல. அவங்களும் நீங்களும் செயின்டா போயிட்டு இருக்கிறீங்க, நேரம் மோட்சத்துக்கு போறீங்க, அதனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நிறைய முறை யோசிச்சிருக்கேன், என்னடா புனிதர்கள் மனம் மாறப்ப பவுல பாருங்களேன், மனம் மாறினதோட அதுக்கப்புறம் பாவம் பஞ்சம் பண்ண மாதிரி எங்கேயும் பைபிள் இருக்காது. கரெக்டா இல்லையா? புனிதர்களுடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா, அவங்க இப்போ நீங்க பேர் என்ன, டக்குன்னு ஞாபகம் வரீங்க, பயங்கரமா மோசமா இருந்து அவங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்களே, அகஸ்டின், செயின்ட் அகஸ்டின். செயின்ட் அகஸ்டின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு முன்னால ஆண்டர் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக பயங்கர மோசமா காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க அவர்கிட்ட ஒரு தப்பு இல்லாத மாதிரி காமிப்பாங்க. அப்படி இருந்திருக்கிறது சான்ஸே கிடையாது. புரியுதுங்களா? எல்லோரும் ஒரு சில பாதையில விழுந்துதான் எந்திரிச்சு போயிருப்பாங்க. அந்த பாதையில ஏதோ ஒரு தப்பு பண்ணி தான் மேல போயிருப்பாங்க. ஆனா நமக்கு அதை காண்பிக்காதனால நமக்கு என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு பாவத்துல விழும்போது சே நம்ம மோசம்டா, நம்மளுக்கு செயின்ட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லைன்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இன்னைக்கு கூட நம்மளுக்கு வாய்ப்பு உண்டு புனிதர்களாக மாறுவதற்கு. பிரைஸ் தி லார்ட். யாருக்கும் சந்தோஷமே வர மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். கத்தோலிக்க திருச்சபை அப்படிதான் சொல்லுது, இறக்கும் நேரத்துல கூட ஒருத்தன் புனிதன் ஆக முடியும், ஒரு புனிதன் இறக்குற நேரத்துல கூட பாவியா சாக முடியும். வாய்ப்பு கடைசி வரைக்கும் இருக்குது. வாழ்க்கையில இறுதி நாள் வரைக்கும் புனிதரா வாழ்ந்து கடைசியில ஒரு தப்பு பண்ணி பாவியா நரகத்துக்கு போனவங்களா இருக்கிறாங்க. இறுதியா ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி முடிக்கிறேன். நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் நம்மளுடைய ஜப கூட்டத்துல, இருந்தாலும் புதுசா வந்தவங்களுக்காக ஒரு இந்த நிகழ்ச்சியை சொல்லி உண்மையா நடந்த ஒரு நிகழ்ச்சி. இத்தாலியில ஒரு ஒரு சிறிய வில்லேஜ்ல, இத்தாலியான்னு தெரியல, யூரோப்ல ஒரு சிறிய வில்லேஜ்ல ஒரு விபச்சாரி வாழ்ந்து வந்தாங்க. உண்மையா நடந்த நிகழ்ச்சி. விபச்சாரி ஒரு லேடி, அந்த ஊரையே நாசம் பண்ண ஒரு லேடி. ஓகேங்களா? அப்போ நிறைய பெண்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு வில்லேஜ்ல விபச்சாரி இருந்தா அந்த அங்க இருக்க லேடிஸ்க்கு பிடிக்குமா? யாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா? அந்த அம்மா அதை பத்தி கவலையே படல, எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அதை பத்தி கவலைப்படல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. ஓகேங்களா? கடைசியில ஒரு நாள் அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. அவங்களுடைய இறுதி ஊர்வலம், அந்த இறுதி ஜபத்துக்கு இது கொண்டு வராங்க, கோயிலுக்கு கொண்டு வராங்க. அந்த குருவானர் அப்ப பயங்கரமா அந்த அம்மாவை பற்றி சொல்றாரு, இந்த ஊருக்கே ஒரு விடிவு காலம் வந்தது, உலகத்துல இப்படி ஒரு வாழக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு சாட்சியா இந்த அம்மா, எப்படிலாம் வாழக்கூடாதுன்றதுக்கு ஒரு சாட்சியா அந்த லேடி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி நிறைய அவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் பயங்கரமா சொல்லி பூச வைக்கிறாரு. அன்னைக்கு நைட் இவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாரு இந்த குருவானவர். ஓகேங்களா? ஒரு வாரம் கழிச்சு அவருடைய நண்பர் குருவானவர் 2-3 பேர் என்ன பண்றாங்க, இத்தாலியில ஒரு சகோதரி இருந்தாங்க, அப்போ இப்ப இருக்காங்களா எனக்கு தெரியல, அவங்களுக்கு வந்து ஜெபிக்கும் பொழுது உத்திரிக்க ஸ்தலத்துல இருக்கிற ஆத்மாக்கள் தெளிவாக பார்க்க முடியும், அவங்களால மோட்சத்தில் இருக்கிறவங்கள பார்க்க முடியும், நரகத்துல இருக்கிறவங்கள பார்க்க முடியும். அப்போ சில நேரத்துல குருவானர்கள் மாத்திரமல்ல, பிஷப் போப்பு கூட அவங்ககிட்ட சில நேரத்தில் அறிவுரை கேட்பார். அந்த மாதிரி ஒரு வல்லமை உள்ள ஒரு சகோதரி. அப்ப இந்த குருவானுடைய நண்பர்கள் அவங்கள போய் சந்திச்சு கேட்கறாங்க, இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு குருவானவர் ஒரு வாரத்துக்குள்ள இறந்து போயிட்டார்,
அவர் மோட்சத்துக்கு போயிட்டாருன்னு எங்களுக்கு சொல்லணும், உதிரி ஸ்தலத்துல இருக்காரா, மோட்சத்துக்கு போயிட்டாருன்னு எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி உள்ள போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து, அவர் உத்திரி ஸ்தலத்திலும் இல்லை, மோட்சத்திலும் இல்லை, நரகத்துல இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்போ இவர் நண்பர்களுக்கு பயங்கர ஷாக். இல்ல அவர் நல்ல குருவானவர், நீங்க என்ன அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு நல்லா ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல அவர் நரகத்துல தான் இருக்கிறார், நீங்க என்ன அநியாயமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த விபச்சாரியை பற்றி அவங்க பேரை சொல்லி இவங்க எங்க இருக்காங்க பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அவங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து இந்த அம்மா உத்திரி ஸ்தலத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஃபாதருங்களுக்கு கோபம் வருது. ஏமா நரகத்துக்கு போக சொல்றவங்கள நீ உத்திரி ஸ்தலத்துல இருக்கான்னு சொல்ற, குருவானவர் வந்து நரகத்துக்கு போயிட்டாருன்னு சொல்ற, நீ தப்பா சொல்ற அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்றாங்க, நான் சொல்றது பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், நான் கண்ணால பாக்குறதுதான் சொல்றேன். இந்த குருவானவர் கடைசியா வச்ச பிரசங்கம் தான் அவரை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துது. என்ன சொல்றாரு, அந்த அம்மாவை பயங்கர கோபமா திட்டுறாரு. அதனால கடவுள் இரக்கமற்றவர்களுக்கு இரக்கமற்ற தீர்ப்பே அளிக்கப்படும். புரியுதா? இந்த குருவானவர் நரகத்துக்கு போனது காரணம் அதுதான். சரி, அது ஓகேம்மா. இந்த அம்மா எப்படி உதிரி ஸ்தலத்துக்கு போனாங்க? இந்த அம்மா ஒரு நாளும் கோயிலுக்கு வந்தது கிடையாது, ஜெபிச்சது கிடையாது, பண்ணதெல்லாம் அயோக்கியதனம், குடும்பத்தெல்லாம் நாசம் பண்ணாங்க. இந்த லேடி எப்படி மோட்சத்துக்கு போனாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, ட்ரெயின்ல வாசல்ல நின்று வரும்போது இப்படியே ட்ரெயினுக்கு வெளியில இருந்து ஃபுட்பால்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு கம்பி மோதி தான் அவங்க அடிச்சு கீழே விழுந்து செத்து போறாங்க. கீழே விழும்போது அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என் வாழ்க்கையெல்லாம் நிறைய தப்பு பண்ணி நிறைய உங்களை காயப்படுத்திட்டேன், நிறைய குடும்பத்தை நாசம் பண்ணிட்டேன், என் மேல இரக்கமா இருங்கன்னு செத்து போனாங்க. அதனால ஆண்டவர் இரக்கமா உத்திரி ஸ்தலத்துல போட்டிருக்கார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால நான் சூப்பரா இருக்கேன்னு யாருக்காவது ஒரு எண்ணம் இருந்ததுன்னா தயவு செய்து அந்த பெருமையெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. வாயை மூடிட்டு இருந்தா மோட்சத்துக்கு போயிடலாம். மற்றவங்களை குறை சொல்லாம இருந்தோம்னா மோட்சத்துக்கு போயிடலாம் இல்லையா? ஒரு டவுட் பிரதர். எஸ் பிரதர். இப்ப வந்து அவங்க தொடர்ந்து வாழ்க்கை ஃபுல்லா பாவமாவே வாழ்ந்தாங்க, கடைசி ஒரு தடவை மன்னிப்பு கேட்டா எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுருமா பிரதர்? உத்திரி ஸ்தலத்துக்கு தான் போயிருக்காங்க பிரதர், நான் மோட்சத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல பிரதர். இல்ல, ஓகேங்களா? அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா பிரதர்? அப்படி நம்ம எடுத்துக்கலாமா பிரதர்? எப்படி பிரதர், இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது மோட்ச நிச்சயம். ஓகேங்களா? ஆனா செஞ்ச பாவத்துக்கு இங்க மன்னிப்பு ஒன்றும் பரிகாரம் பண்ணல, ஒன்றும் பண்ணல அப்படின்னா அங்க பரிகாரத்தை மேல பண்ணுவாங்க. கரெக்டா? சரி. இல்ல உங்க கொஸ்டின் ஆன்சர் கிடைக்குதா இல்லையா? இல்ல, ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, நான் இப்போ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு சகோதரி கிட்ட, அவங்க வந்து கோயிலுக்கு சரியா போகல, ப்ரேயர் பண்றது இல்ல, பைபிள் வாசிக்கிறது இல்ல, இப்படி பல காரியங்கள் இருக்கும் பொழுது சிலது பாவம்னு அவங்களுக்கு தெரியல, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற. அவங்க சொல்றாங்க, எல்லாம் பரவாயில்ல, எல்லாம் ஒண்ணு, கடைசி நேரத்துல ஒரு மன்னிப்பு கேட்டா பாசிந்தனம் பண்ணா போதும், அப்ப பாத்துக்கலாம். இப்ப அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும்னு யாரு சொன்னது அப்படின்னு அவங்க வந்து நம்புறாங்க. பிரதர், இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்து அந்த நேரத்துல உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும்னு யாரு சொன்னது? கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஓகேங்களா? அதனால அதை எய்ம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காம போச்சுன்னா நேரா கீழே போயிடுவாங்க. அப்புறம் ஓகே, சோ முதல்ல அப்படி இருக்கிறதே முதல்ல பெரிய பாவம். ஓகேங்களா? அதனால இந்த அம்மா அப்படிலாம் இல்ல, அந்த நேரத்துல அவங்களுக்கு கடவுள் ஒரு இரக்கம் கடவுளோட இரக்கம் கிருபை கிடைச்சதுனால அவங்களால ஒரு உண்மையான ஒரு மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. கடவுள் மன்னிக்கிற பிரதர், கடவுளே இரக்கத்துக்கு அளவே கிடையாது. நல்ல கல்வன் எப்படி மனம் மாறுறாரு? வாழ்க்கை ஃபுல்லா மோசமா தான் இருக்கும், கடைசி நிமிஷத்துல மனம் மாதிரி மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் வந்து இல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லலையே இல்லையா? இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மற்றவங்களை வந்து சீப்பா பார்க்க கூடாது, ரொம்ப முக்கியம். அடுத்தது மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு அங்கதான் இப்ப யாருதான் பாவம் செய்யல சொல்லுங்க பார்க்கலாம். நான் செய்யலையா இல்ல நீங்க செய்யல, எல்லாரும் செய்யறோம். ஓகேங்களா? நான் இன்னொருத்தனை பாவின்னு சொல்லும் போது ஆண்டவருக்கு நம்ம பரிசெய்யற மாதிரி போயிடும். ஆண்டவருக்கு அதுதான் பிடிக்கல. நீயே யோகியம் கிடையாது, நீ எப்பறம் இன்னொருத்தனை சொல்றேன்னு தான் ஆண்டவர் பாக்குறாரு. அவர் பார்வையில் அப்படிதான் இருக்குது. அதனாலதான் சொல்றேன், நம்ம வாயை மூடிட்டு இருந்தா மோட்சத்துக்கு போயிடலாம். மோட்சத்துக்கு போறதுக்கு ஈஸியஸ்ட் மெத்தடு யாரையும் குறை சொல்லாமல் இருப்பது. சொல்லுங்க பிரதர். ரெண்டு வித்தியாசம் என்னன்னா, ஒருத்தவங்க வந்து நல்ல பாவ அறிக்கை பண்ணி நல்லா கோயிலுக்கு போய் ஜெபிச்சு ஒரே வார்த்தை படிச்சு எல்லாம் பண்ணி வந்துகிட்டே நான் இருக்கிறேன் ஆண்டவரே. சில பேர் அதே பெருமையா இல்லையா?
ஆமா, நான் ஒழுங்கா இருக்கேன்னு நினைக்கிறது பெருமையா இல்லையா? கண்டிப்பா. அப்புறம் எப்படி மோட்சத்துக்கு போக சரி, முடியும்? சரி. ஆ, உண்மையா அந்த இங்க பாருங்க, உண்மையா நல்ல இங்க இப்போ இந்த பரிசேயர் எடுத்துக்கோங்க. ஆண்டவர் ஒரு அருமையான ம், ஒரு உவமையை சொல்றார் இல்லையா? ஒரு ஆமா. பரிசேயனும் ஒரு பாவியும் ஜெபிக்க போறாங்க. இவங்க 2 பேர்ல யாரு பரிசுத்தமா வாழ்ந்தது? எல்லாத்தையும் நல்லா செஞ்சதுதான். பரிசேயர், பாவி 2 பேர்ல யார் உண்மையில நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது? பரிசேயர். பரிசேயர் தான். பரிசேயர் தான். புரியுதுங்களா? அவர் எல்லாமே சூப்பரா சொல்றாரு. நான் கட்டளையை கடைபிடிக்கிறேன், 10ல ஒரு பங்கு கொடுக்குறேன், நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன் ஆண்டவரே. இவர் நான் ஒண்ணுமே செய்யல ஆண்டவரே. வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பரிசேயன் வாழ்க்கை உண்மையில நல்லா இருந்தது. ஆமா. பாவியுடைய வாழ்க்கை உண்மையில மோசமா இருக்குது. ஆனா கடவுள் ஆமா. பார்வையில யாரு பரிசுத்தவானா வெளியில போறது? யாரு பிடிச்சவனா வெளியில போறது? பரிசேயனோட தான். பரிசேயன் கிடையாது. பாவி தான் பிடிச்ச கடவுளுக்கு பாவி. உகந்தவனா வெளியில போறார். இல்லையா? ஆமா, பாவிதான். ஏன் பரிசேயிட்ட இருந்த ஒரே ஒரு தப்பு பெருமை இருந்தது. நான் யோகியன் பெருமை இருந்தது. அங்கதான் அது பிடிக்கல ஜீசஸ்க்கு. பெருமை கொள்வன் கடவுளை எதிர்த்து நிற்கிறான் இருக்குது. பெருமை கொள்வன் உள்ள போக முடியாது, மோட்சத்துக்குள்ள போக முடியாது. அப்ப நான் 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 ஒழுங்கா கோயிலுக்கு போறேன், நல்லா இருக்குன்னு நினைச்சாலே பாவம். இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவிலா தெரேசம்மாள் அவங்க கடவுளுக்குள்ள நெருங்கி ரொம்ப க்ளோஸ் ஆன அப்புறம் ஒரு நாள் ஆண்டவர் நரகத்துக்கு கூட்டு போய் காமிச்சார். அப்போ நரகத்தில் நிறைய பேருக்கு அவங்க ஜெபிப்பாங்க. ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல் இடத்துக்கு கூட்டு போய் காமிச்சார். அந்த இடம் என்னன்னா, யாரோ ஒரு முக்கியமான விஐபி வர போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க என்னென்ன பனிஷ்மெண்ட் ஜாஸ்தியா வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே. அப்போ இவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே இது என்ன இடம்? ஏதோ மோசமான ஆள் வர போறாங்க பகுதி, இவ்வளோ பயங்கரமான தண்டனை கொடுக்கறதுக்கு நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால செத்துருந்தா நீங்க தான் வந்திருப்ப. நான் ஒரு 20 இயர்ஸ் முன்னால எடுத்து உன்னை காமிக்கிறேன் அப்படின்னாரு. அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஓகேங்களா? ஆண்டவரே என்ன சொல்றீங்க நீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன் உங்களுக்காக? சின்ன வயசுல இருந்து நானு உங்களை நினைச்சு தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ செஞ்சதெல்லாம் ஓகே ஆகட்டும், உங்ககிட்ட பெருமை இருந்தது, ரொம்ப பெருமை இருந்தது. அன்னைக்கு செத்து தான் இங்க தான் வந்திருப்பாரு. பிரதர் இன்னொரு வாட்டி சொல்லுங்க பிரதர், புரியல எனக்கு. புரியலையா சிஸ்டர்? அவிலா தெரேசம்மாள் என்ற ஒரு புனிதர் இருந்தாங்க சிஸ்டர். அவங்க வந்து இந்த கார்மேல் சபையை நிறுவன ஒரு புனிதர். ஓகேங்களா? அவங்க அப்படிப்பட்ட ஒரு புனித வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஜீசஸை நேரா அவங்களால பார்க்க முடியும். ஜீசஸ் நேருக்கு நேரா பேச முடியும். இயேசு கிறிஸ்து அவர்களை மோட்சத்துக்கு கூட்டு போயிருக்கிறார் பலமுறை. நரகத்துக்கும் கூட்டு போயிட்டு என்னென்ன தப்பு பண்ணதுனால மக்கள் நரகத்துக்கு வந்திருக்கான்றதை காமிப்பாராம் அவங்களுக்கு. அப்படி ஒரு நாள் நரகத்துக்கு கொண்டு போய் காமிக்கும் பொழுது ஒரு இடத்துல நிறைய நெருப்பு போட்டு பயங்கரமான ஒரு தண்டனை கொடுக்கறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. அப்ப இந்த அம்மா அந்த புனிதருக்கு ஆச்சரியம் கேட்கிறாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட, ஆண்டவரே இங்க என்ன பாவம் செஞ்ச மனுஷன் அங்க வரப்போறான், இவ்வளவு பயங்கரமான தண்டனை கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அப்ப ஜீசஸ் சொல்றாரு, இந்த இடம் 20 வருஷத்துக்கு மேல நீ இறந்துதான் உன்னை இங்கதான் கொண்டு வந்திருப்பேன். நான் உன்னை அந்த 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 சூழ்நிலையில போய் காமிக்கிறேன் என்ன உனக்கு நடந்திருக்கும்னு சொல்லி அதை காமிக்கிறார். அப்ப இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து நான் பாவம் பண்ணது கிடையாது ஆண்டவரே, உங்களுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் ஒன்றும் பெரிய பாவம் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு சில தவறுகள் செஞ்சிருக்கலாம். ஆனா இங்க வர்ற அளவுக்கும் இந்த மாதிரி பாவத்தை நான் செஞ்ச மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே, என்ன அப்படி பெரிய பாவம் செஞ்சேன்னு கேட்கறாங்க ஜீசஸ் கிட்ட. அப்ப ஜீசஸ், நீ ரொம்ப யோகியம் நல்லவன் நினைச்சிட்டு இருந்த இல்லையா? அந்த அம்மா செஞ்ச தவறு என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஜீசஸ் மேல பயங்கர பற்று, பயங்கர ஆண்டவர் மேல அன்பு. அதனால கோயிலுக்கு யாராவது லேட்டா வந்தா திட்டுவாங்க. ஆண்டவர் வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இதுங்க பாருங்க எல்லாம் ஆடி அசைஞ்சு பொறுமையா வருதுன்னு திட்டுவாங்க. கோயில யாராவது வேடிக்கை பார்த்து ஏதாவது கிண்டல் பண்ணாங்கன்னா திட்டுவாங்க. ஜெபிக்கிற நேரத்துல பாருங்க சிரிச்சிட்டு இருக்குதுங்கன்னு சொல்லி திட்டுவாங்க. இதுக்காக நரகத்துல அவ்வளவு பெரிய ஒரு இடத்தை தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுக்கு பேர் வந்து இதுக்கு பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ரைடுன்னு சொல்லுவாங்க. ஆன்மீக பெருமை. நான் நல்லா படிக்கிறேன், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா ப்ரீச் பண்றேன், நான் நல்லா பாடுவேன்னு நினைச்சா ரொம்ப டேஞ்சர். கரெக்டா? நம்ம நல்லா ஜெபிக்கிறதுனால, நம்ம நல்லா ப்ரீச் பண்றதுனால மோட்சத்துக்கு போறது கிடையாது. தாழ்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? மற்றவங்களை நம்ம குறை சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னது? நான் யோகியம் நினைக்கிறதுனால தான் மற்றவங்களை குறை சொல்றேன். அப்ப நமக்குள்ள ஒரு பெருமை இருக்குது. உண்மையில நம்ம கரெக்டா இருக்கிறோமா? இல்ல, யாருமே கரெக்ட் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம இன்னொருத்தரை குறை சொல்லும் போது ஆண்டவர் பார்வையில இதே பிரச்சனை தான். நீ யோகியம் கிடையாது, நீ எப்படி மற்றவங்களை குறை சொல்லலாம்? சரி, இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, தீர்ப்பளிப்பதும் கைமாறு கொடுப்பதும் கடவுளுடைய வேலைன்னு பைபிள் சொல்லுது. ஒரு மனிதனுக்கு தீர்ப்பு கொடுக்கிறது,
அவருக்கு ரிவார்டு கொடுக்கறது யாருடைய வேலை? கடவுளுடைய வேலை. அப்ப நம்ம இவன் உருப்பட மாட்டான், இவன் மோசம்னு சொல்லும் போது கடவுளுடைய சிங்காசனத்துல நம்ம உட்கார்றோம்னு அர்த்தம். யாரு கடவுளுடைய சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு ஆசைப்பட்டது? யார் வேலையை செய்யணும் குறை சொல்லும் போது? இன்னொன்னு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? நம்ம போயிட்டு என்ன பண்றோம்? பிதாவை உங்க சீட் கொஞ்சம் எந்திரிச்சுக்கோங்க, நான் உட்காந்து தீர்ப்பு சொல்றேன்னு சொல்றோம். இப்ப இது பாவமா இல்லையா? பாவம், முக்கியமா பாவம். இதுக்குதான் இதெல்லாம் மெடிடேட் பண்ணணும். நீங்க போய் ஜீசஸ் ஆண்டவரே உங்க சிம்மாசனத்தை கொஞ்சம் எந்திரிங்க, நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாவம் அது. ஆமா, கொடிய பாவம் தான். குறை சொல்லும் போது நம்ம அதுதான் செய்யறோம். புரியுதுங்களா? அதனாலதான் வாய்க்கு சிப்பு போட்டா மோட்சத்துக்கு போயிடலாம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கணுமா? கண்களை மூடி ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். கண்ணை மூடும். ஆண்டவரே, இது நாங்கள் செய்கிற ஒரு சில பாவங்கள் எவ்வளவு மோசமானது என்பதை நாங்கள் தெரியாமல் செய்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். நான் செஞ்ச பாவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், நீங்க செஞ்ச பாவத்துக்கு நீங்க மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இதோ பல நேரங்களில் மற்றவர்களை குறைக்குரியதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, எங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவரே, தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். இதோ மற்றவர்களை லூஸ் என்று அழைத்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். புத்தி கெட்டவன் என்று சொன்ன நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். கோவப்பட்ட நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, இதெல்லாம் தெரிந்திருந்தும் தவறு செய்ததற்காக மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாய் இருக்குமாறு ஜெபிக்கிறேன். இரக்கமற்றவர்களுக்கு இரக்கமற்ற தீர்ப்பே கொடுக்கப்படும் என்று நீர் கூறியிருந்தும் இரக்கமற்று நாங்கள் மற்றவர்களை குறை சொல்லியதற்காக பேசியதற்காக மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னிக்குமாறு ஜெபிக்கிறேன். இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்குமாறு ஜெபிக்கிறேன். அப்பா, தாழ்ச்சியை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். தாழ்ச்சியை கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். அப்பா, எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பெருமைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும். ஆண்டவரே, லார்ட், ஐ ஆஃபர் மை ஹார்ட் இன்டு யுவர் ஹேண்ட். இதோ உங்களுடைய பாதத்தில் அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத எல்லாம் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. ஆண்டவரே, உண்மையில என்ன தெரியுமா நடக்குது? உண்மையா யாரு மனம் மாறி மன்னிப்பு கேட்குறீங்களோ நிறைய தேவையில்லாத காரியத்தை ஆண்டு வெளியே எடுத்து போடுறார். நிறைய பாட்டில் சீல் பிடிச்சிருக்கிற புண்ணுகளை புண்ணு வெளியில வருது, சீல் வெளியே வருது. நிறைய அழுகி போன தக்காளி பழம் எல்லாம் வெளியில வருது. எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற சீல்களை ஆண்டு பிதிக்கி எடுக்கிறார். தயவுசெய்து உண்மையா மன்னிப்பு கேளுங்க. யாரும் எங்க புனிதர் கிடையாது, நானும் புனிதர் கிடையாது. எந்தெந்த இடத்தில் நம்ம மற்றவர்களை குறை கூறினோமோ, எப்பெல்லாம் நம்ம மற்றவங்களை முட்டாளு அறிவிலின்னு சொல்லியிருக்கோமோ, இல்லை கோவப்பட்டிருக்கோமோ, அதற்காக உண்மையான மனமாற்றத்தோடு கேளுங்க. தன் பாவத்தை மறைப்பவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுவனோ வாழ்வடைவான் என்று வேத வசனம் சொல்கிறது. தான் பரிசுத்தன் என்று சொல்லுவன் பொய் சொல்றான் பைபிள் சொல்றது. நான் பாவம் செய்யலன்னு சொல்லும்போது நம்ம பொய் சொல்றோம். ஆண்டவரே, மன்னியும் அப்பா. இதோ மற்றவர்களை குறை கூறுவது உம்முடைய சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு சமம் என்பதை அப்பா நாங்கள் மறந்து போன தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். ஆமா ஆண்டவரே, லூசிஃபர் செய்த அதே காரியத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். அப்பா, எங்களை மன்னியும். அந்த தண்டனை எங்களுக்கு கொடுக்காமல் எங்கள் மேல் இரக்கமா இருந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, தாழ்ச்சியை கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, எங்கள் மேல் இரக்கமா இருந்ததற்காக நன்றி. எங்களுக்கு இன்னும் நீர் வாய்ப்பு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பாவனுடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தும். இதோ தாழ்ச்சியை ஆடையாக அணிந்து கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.